Hello everybody. Hi. So welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. Sorryடா மழையில மாட்டிக்கிட்டேன். அதனால தான் வந்து ஒரு டிலே. எங்க ஊர்லலாம் சம மழை. உங்க ஊர்ல எப்படி இருக்கு? மழையா? ஆமா, கடைசி நேரத்துல டக்கு டக்குன்னு ரெயின் கோட் எல்லாம் தேடி வண்டியை ஃபாஸ்டாவோ ஓட்டிட்டு வர முடியல. சரியா? சோ உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்கு? கரண்ட் எல்லாம் இருக்கா? ஆனா இந்த மழையில வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தோணவே தோணாது. படிக்கிறதுக்கு மூடே இருக்காது. தூக்க கலக்கமா நமக்கு வந்து இருக்கும். பட் எஸ், அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நமதே. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ நமக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப தூக்கமா வருது, நான் வந்து தூங்க போறேன், இன்னைக்கு நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு லேசியா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்மளும் அதே ஆவரேஜ் மார்க் தான் வாங்கிட்டே இருப்போம். ஓகே, சோ when we want to be extraordinary அப்படின்னா we have to beat our laziness. ஓகே, ரொம்ப லேசியா இருந்தாலும் படிக்கிறோம், தூக்கம் வந்தாலும் படிக்கிறோம், ஓகே, பசிச்சாலும் படிக்கணும். ஓகேவா? சரி, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன். நீங்களாம் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து எனக்கு சாட்ல சொல்லுங்க. இந்த லைவ் கிளாஸ் நீ அட்டென்ட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா நீ போயிட்டு ஒண்ணுமே படிக்கவே மாட்ட. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல் நான் வந்து இந்த மாதிரிலாம் மழை பெய்யறப்போ டிவி ஓபன் பண்ணி இந்த சேனல் போடுங்க, அந்த நியூஸ் சேனல் போடுங்க, இந்த நியூஸ் சேனல் போடுங்க, இங்க எப்படா லீவ் விடுவாங்கன்னு அந்த ஸ்க்ராலே தேடிட்டு இருப்பேன். ஸ்க்ரால் வேற ஃபாஸ்டா போகுமா, அதனால அப்பா அம்மா யாரையா கூப்பிட்டுச்சு படிங்க நம்ம ஒரு போட்டிருக்கா அப்படின்னு கேட்பேன். ஐ ஈவன் ரிமெம்பர் இப்படி வரும். தொடர் மழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஒரு மாவட்டமா வந்து போடுவாங்க. புதுவை, கடலூர், காரைக்கால், சென்னை, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து வரும். பார்த்தாலே செம ஹாப்பியா இருக்கும். ஆனா முதல் நாள் நான் வந்து சொல்லுவேன், இன்னைக்கு மட்டும் லீவ் விட்டாங்கன்னா நான் இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா உட்காந்து இதெல்லாம் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு அம்மாட்ட எல்லாம் வந்து சொல்லுவேன். ஆனா லீவ் தான் விடுவாங்களே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மா, என்னைக்கும் தூங்க முடியாது, இன்னைக்குதான் நான் தூங்க போறேன். இன்னைக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல வந்து கொஞ்சம் பசங்களா வீட்டுல இருக்காங்கன்னு ஸ்பெஷலா ஏதாவது சமைப்பாங்க. சோ ஸ்பெஷலா வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சாயந்தரம் ஆயிடும். அப்ப அடுத்த நாள் ஸ்கூல் ஹோம்ஒர்க் மட்டும் தான் பண்ண டைம் இருக்கும். நம்ம அந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதனால இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ பல்ல கடிச்சிட்டு ஃபுல் லைவ் கிளாஸ் ஜாலியா ஹாப்பியா ஏன் கூட சேர்ந்து நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் சக்சஸ். ஓகே, ஏன்னா ஆல் த ஹிஸ்டரி எல்லா சாப்டர்லயுமே இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, தட் இஸ் நாட் ஈஸி. அதை நீங்க இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியோட உச்சகட்டத்தை நம்ம வந்து இன்னைக்கு அடைஞ்சிருவோம். சரியா? ஓகே, சோ மக்களே, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரெகுலரா வந்து லைவ் செஷன்ஸ் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நடக்கும். பட் அதுல உங்களுடைய சப்போர்ட்டும் வந்து வேணும். ஓகே, என்ன மேம் சப்போர்ட் அப்படின்னா, பிளீஸ் டூ லைக் த வீடியோ. ஓகே, நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலுமே லைக் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்சோ டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. சரியா? சோ நாங்க 10th மேம் ஃபீமேல் பேட்ச் வச்சிருக்கீங்க மேம். 10th பாத்தீங்கன்னா கனவுட்ட சீரிஸ் வச்சிருக்கீங்க மேம். ஏன் மேம் 9th 10th கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க லைவ் வச்சோம்னா நிறைய பேர் வராங்க. ஓகே, நம்ம கனவு டெஸ்ட் சீரிஸ் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணோம்னா அத்தனை thousands and thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகே, சோ நிறைய சப்போர்ட் வந்து இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ நாங்களும் நிறைய வந்து பண்ண முடியும். சரியா? சோ அதே தான் applicable to 9th ஸ்டாண்டர்ட் or 8th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஓகே, சோ நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணு, அவங்களையும் கண்டிப்பா லைவ் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லு. ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது கீழே கண்டிப்பா நீ உன் அட்டெண்டன்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல போடு. சரியா? அப்போதான் என்ன பண்ண முடியும், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 9th-க்கும் நிறைய பண்ணலாம், 8th-க்கும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாந்துல நிறைய உங்களுக்கு வந்து பண்ண முடியும். சரியா? சோ மை டியர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பாக்கலாம். சோ இன்னைக்கு லைவ் நான் வந்தேன், கொஞ்ச நேரம் அட்டென்ட் பண்ணேன், அப்புறம் வீட்டுல சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட்டேன், ஒரே உண்ட மயக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன், அப்புறம் சாயந்தரமா எழுந்து அடுத்த நாள் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளும் நம்ம வீணாக்காமல், ஓகே, த
ஹோல் லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பரா இந்த டே வாவ் ப்ரொடக்டிவான டே அப்படின்னு நம்மளே நம்ம வந்து பெருமையா இன்னைக்கு வந்து முடிக்க போறோம். ஓகே, ஆனா நான் சொல்லிடுறேன் அது அவ்வளவு ஈஸி கிடையாது. சுத்தமா அதுவும் வின்டர் சீசன்ல ஈஸியே கிடையாது. ஓகே, சோ இந்த லைவ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 100 people வந்து வந்துருவீங்க. I want you to share with your friends. ஓகே, எல்லாருமே டக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்பவே ஷேர் பண்ணிடுங்க. இந்த யாரெல்லாம் லைவோட எண்ட் வரைக்கும் இருக்கீங்களோ இந்த டே சக்சஸ் தான் உனக்கு. சரியா, இந்த டே வந்து சக்சஸ். ஓகே, I will give you PDF also. ஃபுல் லைவ் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பிடிஎஃப்பும் வந்து தருவேன். சோ தட் நீங்க ரிவைஸ் வந்து பண்ணலாம். ஓகே, சரி. சோ டக்குன்னு ஒவ்வொரு சாப்டர் முடிக்க நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டே வருவேன். உங்க பேரை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே வர போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைவ்ல நம்ம எல்லா புக் பேக் ஆன்சர்ஸும் படிக்க போறோம் ஆஃப் ஹிஸ்டரி. சரியா, எல்லா சாப்டருமே. மேம், இந்த பர்டிகுலர் லைவ் கிளாஸ் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா நீங்களே ஒரு கணக்கு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த லைவ் கிளாஸ் முடிக்க? எஸ், இந்த லைவ் கிளாஸ் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 3 hours ஆகும். ஓகே, இட் வில் டேக் ஒன்லி 3 hours. 1 hour கிடையாதுரா, 3 hours வந்து ஆகும். சரியா, சோ மணி வந்து என்ன இப்போ அரௌண்ட் 11, 12, 1, 2 மணிக்கு ஷார்ப்பா லைவ் வந்து முடிஞ்சிடும். சோ இன்னைக்கு நீ ஒரு half a day ப்ரொடக்டிவா படிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி நாப், பவர் நாப் 20 minutes ஒரு பவர் நாப் எடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து என்ன வேலையோ அதை வந்து நீங்க பார்க்கலாம். சரியா, ஓகேவா? சோ ஆரம்பிக்கலாமா? ஃபுல் லைவ் கிளாஸ் இருப்பீங்களா? எனக்கு இப்போ நீங்க லைவ் கிளாஸ் வந்தது மட்டும் பிரச்சனை இல்ல. யூ ஹாவ் டு ஸ்டே த்ரூ அவுட் த லைவ். எஸ், த்ரூ அவுட் த லைவ் இருப்பீங்களா? எஸ் மேம், நோ மேம். Throughout the live will you be there throughout the live, full live என் கூட இருப்பீங்களா? ஓகே, ஓகே. இன்னைக்கு லைவ் எப்படி போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், லாங் ஆன்சர்ஸ். ஓகே, லாங் ஆன்சர்ஸ்க்கும் நம்ம லைவ் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவே வந்து நம்ம எடுப்போம். சரியா, ஓகே. So let's begin with history உடைய question and answerல unit 1. So first unit, second unitலாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். யூனிட் போக it is getting easier to understand. Okay, yeah. So நான் keywords எல்லாம் மார்க் பண்ணுவேன். அந்த keywords எல்லாம் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சு கரெக்டா எழுதிட்டீங்க அப்படினாலே they will give you the mark. Okay, yeah. So கவனிங்க. இது எங்க இருக்கு? Yeah. Keywords கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். Discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. Okay, so இந்த age of speculation இருக்கு இல்லையா, அது வந்து humans எப்படி ரொம்ப கான்ஷியஸா மாத்துச்சு, knowledgeable மாத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. Humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and universe. ஹியூமன்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரே ஸ்பீஷிஸ் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணி, ஏன்னா மற்ற ஸ்பீஷிஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரியா, புரிதல் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்டும் பண்ணி அதை உலகுக்கு எக்ஸ்பிளைனும் பண்றது. சரியா, இந்த உலகத்துக்கு எக்ஸ்பிளைனும் பண்றோம். இப்ப நான் வந்து உனக்கு சோசியல் நடத்துறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா தானே நான் அதை உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரிதான் ஹியூமன்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணி எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. Humans became knowledgeable and conscious in the course of evolution. பரிணாம வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். எவல்யூஷன் அப்படின்னா வந்து என்னது? எவல்யூஷன் அப்படின்னா என்ன? ப்ரீ கன்வெர்ட் சீரிஸ் 6:30 மணிடா, 6:30. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது? எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஓகே, சோ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹியூமன்ஸை விட இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோர் அண்ட் மோர் நாலேஜபிளாவும் கான்சியஸாவும் ஆயிட்டு இருக்கோம், உணர்வு பூர்வமாவும் நம்ம வந்து ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ வி ஆர் கான்சியஸ். கான்சியஸ்னா என்னது? என் கண்ணு என்ன பாக்குது, என் காது என்ன கேக்குது, என்னுடைய ஸ்கின்னு, நம்மள இப்போ யாராச்சும் இப்படி கை பிடிக்கிறாங்கன்னா யார் நம்ம கை பிடிச்சிருக்காங்க, we can able to feel it இல்லையா? சுத்தி இருக்கிற சரௌண்டிங் என்னது, நம்ம டெம்பரேச்சர் என்னது, சோ
அந்த சரௌண்டிங்க்கு நம்ம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரைட்? ஸ்கூல்ல ஒரு மாதிரி நம்ம இருப்போம், வீட்ல ஒரு மாதிரி நம்ம வந்து இருப்போம், ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு மாதிரி இருப்போம், ஆஃப்லைன் கிளாஸ்ல ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? சோ இந்த கான்சியஸ் வந்து நமக்கு கான்சியஸ்னஸ் எப்போ நமக்கு டெவலப் ஆச்சு? ஓவர் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல தான் நமக்கு இது வந்து டெவலப் ஆச்சு. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த ரிமோட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது? எஸ், தே பிகம் கியூரியஸ். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற நீங்க எல்லாருமே வந்து கியூரியஸா இல்லையா? கியூரியஸ் அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. what do you mean by curious? ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இது. ஓகே, இதெல்லாம் அர்த்தம் தெரிகிறப்போ நமக்கு வந்து எழுதுறதுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, யூ கேன் ஈவன் ரைட் ஈக்குவலன்ட் வேர்ட், வேற வேர்டு கூட நீங்க எழுதலாம். பட் மீனிங்கே தெரியலன்னா கியூரியஸ்ங்கிற வேர்டே நம்ம மறந்து போயிடும். ஆர்வம், எஸ் எக்ஸாக்ட்லி, ஆர்வமா இருக்கிறது. ஓகே, இங்க பாருங்க, நம்ம கிளாஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஆர்வமா உள்ள வந்திருக்காரு. நான் காட்டுறேன் அவரை. ஓகே, தோபார் கதவை திறந்துட்டு தானாவே ஆர்வமா ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. என்ன இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாடா. So they became curious, ரொம்ப ரொம்ப ஆர்வமாகி began to think, யோசிக்க ஆரம்பிச்சாங்க, and ask question about nature, கேள்வி கேட்கும் திறன் வளர்ந்தது. ஓகே, நேச்சரை பத்தி, இயற்கையை பத்தி, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆர்கானிசம்ஸ், ஓகே, எர்த்ல என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணும், எப்படி டைஜஷன் பண்ணும், அது எப்படி வாழும், நம்ம பயாலஜில எல்லாம் படிப்போம்ல. சோ அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் வேர்ல்ட் அரவுண்ட் தெம், அவங்கள சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி யோசிக்கவும், அத பத்தி கியூரியஸா ஆர்வமும் கொண்டாங்க. சரியா? அடுத்ததா, at first they worshipped nature as god. ஆரம்பத்துல வந்து நம்ம இயற்கையை தான் வந்து என்னவா வழிபட்டோம் அப்படின்னா கடவுளா வழிபட்டோம். ஓகே, இயற்கையை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கடவுளா வழிபட்டோம். ஓகே, later on they developed their own understanding, some of which is not scientific. அதுக்கப்புறமா அந்தந்த மனிதர்கள் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்க, ஒரு புரிதலை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சிலது வந்து சயின்டிபிக்கா இல்ல, அதுல ஒரு சிலதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக் ப்ரூஃப் வந்து இல்ல. Thus the age of speculation made human become conscious and knowledgeable. So இந்த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன்ல தான் ஹியூமன் வந்து கான்சியஸாவும் நாலேஜபிளாவும் ஆனாங்க. சரியா? கான்சியஸாவும் நாலேஜபிளாவும் ஆனாங்க. சரியா? So first question முடிச்சிட்டோம். I know it is big, but understand பண்ணிட்டோம்னா எழுதுறது ஈஸி. சரியா? எல்லாருக்குமே ஸ்பீட் ஓகேவா? எல்லாருக்குமே கிளியரா புரியுதா? எஸ்? Do you feel bored? போர்டா இருக்கா? இல்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்ல. யா நந்தனா, அவ பேர் வந்து நந்தனா. நான் வச்ச நேம் மொபிலிகாவா? மொபைல்காவா? என்ன மொபிலிகாலாம் என்னடா பேர்? எப்படா நல்லாவாடா இருக்குது மொபைல்கா? போன்கா மாதிரி இருக்கு. புரியுதா? சூப்பர்டா, செம, வேற லெவல். வாடா. Write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. அது என்னது மேம்? pastoralism அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டா நான் வந்து இல்ல இங்கிலீஷ் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், டெய்லி நான் புது புது வேர்ட்ஸ் கத்துக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு நாள் ஆச்சு டெய்லி நான் ஒரு புதுசா ஒரு 3 வார்த்தை கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை போட்டெல்லாம் வந்து எழுதிருப்போம், இல்ல எழுதிட்டு இருப்போம். ஆனா social is the best place to learn so much of English words, knowledge அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புது புது வார்த்தைகள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயுமே நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? சோ pastoralism அப்படின்னா என்னப்பா? What do you mean by pastoralism? கால்நடை வளர்ப்பு. சரியா? கால்நடை வளர்ப்பு. ஓகே, சோ தமிழ்நாடுல prehistoric people வந்து இந்த pastoralism கால்நடை வளர்ப்புனால நடந்த இம்பாக்ட், விளைவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. People practiced agriculture, விவசாயத்தை வந்து மக்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. Domesticated cattle, இப்போ மாடு ஆடு, இந்த இடத்துல கால்நடை அப்படின்னு அவங்க மீன் பண்றது வந்து மாடு ஆடு கோழி இதெல்லாம். சரியா?
ஆனா we can even take dogs. ஓகே, டாக்ஸா இருக்கட்டும், ஆடு மாடா வந்து இருக்கட்டும். சரியா? இதெல்லாம் முன்னாடி எங்க இருந்துச்சு? காட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி யாரு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க? ஹியூமன்ஸா? இல்ல, அதுவேதான் போய் வேட்டையாடி சாப்பிடும். ஆடு மாடு வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புல்ல சாப்பிட்டு தானாதான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நம்ம போய் பால் கறந்துட்டு இருந்தோமா? இல்ல. நம்ம போய் கட்டி போட்டு வீட்டுல நாய் வளர்த்துட்டு இருந்தோமா? இல்ல. சரியா? எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. சோ அவங்கள வந்து டொமஸ்டிகேட்டட் கேட்டில் அண்ட் ஷீப். சோ கால்நடைகளை, ஆடு மாடு எருமை எல்லாத்தையுமே, ஈவன் நான் வந்து டாக்ஸையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இதுல, இது எல்லாத்தையுமே டொமஸ்டிகேட் பண்ணது. ஓகே, நாட்டுக்கு கொண்டு வந்து அதை வீட்டுல வச்சு வளர்க்கறதெல்லாம் யாரு பண்ணாங்க? ஹியூமன்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். நம்ம தான் வந்து அதை என்ன பண்ணோம்? காட்டுல இண்டிபெண்டா வளர்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ் எல்லாம் புடிச்சு நம்ம வந்து கட்டி போட்டு நம்மளோட யூஸ்க்காக அத பல வருஷமா பல ஜெனரேஷனா நம்மளே சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பிச்சோம். ஓகே, and some of the groups were still hunting and gathering. ஓகே, அப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குரூப் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாடுறது, காய்கறி படிச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரிதான் வந்து வச்சிருந்தாங்க. மில்லட் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். அப்போதான் வந்து மில்லட்ஸ், ரைஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் வாஸ் டெவலப்டு. இரிகேஷன் அப்படின்னா வந்து நீர் பாய்ச்சல். ஓகே, சோ தண்ணீர் பாய்ச்சணும் இல்லையா? சோ தண்ணீர் பாய்ச்சறதுக்கான ஒரு முறைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, எஸ். In the deltaic region, delta regionல evidence of rice is seen in megalithic site like Adichanallur in Thoothukudi district and Porundal near Palani. So அடிச்சநல்லூர் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பாத்துருப்போம், நிறைய பேர் டிவில எல்லாம் பாத்துருப்பீங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் பொருந்தால், பழனியில வந்து பாத்தீங்க, பொருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு நியர் பிளேசஸ்ல எல்லாம் இந்த மாதிரி what do they call பாத்திரமா, பிக் பாத்திரம்லாம் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி இங்க பாரு, இதுல பாரு, நெல்லு மாதிரி வரைஞ்சிருக்கா, நெல்லு மாதிரிலாம் வரைஞ்சிருக்கா. சோ மெகாலித்திக் பீரியட்லயே நம்ம அரிசிலாம் கல்டிவேட் பண்ணிருக்கோம். ஓகே, அரிசிலாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரீஜியன்ஸ்ல. ஓகே, வெரி குட். சோ கிளியராடா? வெரி குட். சோ இப்போ அதுதான் நம்ம தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்? கேட்டில வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்கோம். ஓகே, மாடா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், நம்ம தான் வந்து காட்டுல அது பாட்டுக்கு 17 இருந்ததை நாட்டுக்கு கொண்டு வந்து பல ஆயிரம் வருஷமா நம்ம டொமஸ்டிக் பண்ணி நம்மளை டிபெண்ட் பண்ணி வாழற மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்? ரோடுல வந்து மாடு இருக்கக்கூடாது, ரோடுல நாய் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட் கட்டிட்டு ஹைவே கட்டிட்டு நம்ம வந்து டெவலப் ஆயிட்டோம். சோ நம்ம டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? we need to அதை வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம் அப்படின்னா it won't happen in a second இல்லையா? சோ பல ஆயிரம் வருஷமா நம்ம வந்து அதை வந்து காட்டுல இருந்தது நம்ம தான் டொமஸ்டிகேட் பண்ணோம். சோ வெரி ஃபியூ டேஸ்ல, ஃபியூ மந்த்ஸ்ல, ஃபியூ இயர்ஸ்ல நம்ம நினைச்ச மாதிரி ஃபாஸ்டா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது? எராடிகேட் பண்ண கூடாது. பண்றது எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, சோ we need to think about it. ஓகே, yeah. So list out the features of megalithic burial types. megalithic periodல எந்த மாதிரி burial பண்ணிட்டு இருந்தாங்க? ஓகே, the iron age is also known as megalithic. iron age, stone age அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அததான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா megalithic அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, since people created burials with large stones for dead people. பெரிய பெரிய ஸ்டோன்ஸால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த பரியல் பிளேசஸ வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க ஃபார் டெட் பீப்புள், இறந்தவர்களுக்காக. within these burials, இந்த பரியல்ஸ்குள்ள skeletons, எலும்புக்கூடு இல்லனா கொஞ்சம் bones of the dead persons were placed along with the grave goods including iron objects, carnelian beads, bronze object. carnelian beads வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு சில அரிய வகை மணிகள். ஓகே, மணிகள், மணி, அததான் வந்து கார்னீலியன் பீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த இறந்தவங்க போன்ஸ் கூடயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண ஒரு சில அயன் ஆப்ஜெக்ட்ஸ், பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், கார்னீலியன் பீட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து வச்சுதான் பரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததா
Some of the burials do not have human bones and they have only grave goods. ஒரு சில burialsல வந்து human bonesே இருக்காதாம், வெறும் அந்த grave goods நம்ம பார்த்தோம்ல அதுல அந்த grave goods மட்டும் தான் வந்து இருக்குமா. அததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மெமோரியல் burials. ஓகே, அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் வந்து அதுல வந்து வச்சுட்டு போறாங்க. சோ மெமோரியல் burials அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோ பார், இங்க பார். சோ லேண்ட் இருக்கு, லேண்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்லு எல்லாம் வச்சு, கல்லுக்கு மேல வந்து வாட் இஸ் திஸ், நிறைய பெரிய பெரிய பாறங்கள் எல்லாம் வச்சு அதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரி பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? கிளியரா? யாராவது டூர் போறப்ப இதை பாத்திருக்கீங்களா? யாராச்சும் டூர் போறப்ப இதை பாத்திருக்கீங்களா? எஸ். ஏதோ ஒரு ஊருடா. பார்த்தது இல்லையா? நான் எந்த ஊருன்னு கேட்டு சொல்றேன் யார் சட்ட அப்புறமா. சரியா? ஓகே, யா, வாங்க. சோ அடுத்ததா எக்ஸாமின் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோவர் பாலியோலித்திக் பீரியட். ஓகே, கொடைக்கானலா? கொடைக்கானல்ல இருக்கலாம் மேபி, பட் வேற ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க. நியர் கேரளா ஆர் சம்வேர், நியர் கேரளா ஆர் சம் கோயம்புத்தூர். I think it is near that வால்பாறை ஏரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஊட்டியா? மேபி நியர் த ஊட்டி என்றால் பார்த்திருப்பீங்க. நான் கேக்குறேன் சரி, பிகாஸ் யார் சார் போயிட்டு போட்டோஸ் எல்லாம் வந்து காட்டினாரு, அதுலதான் நான் அந்த போட்டோ வந்து பார்த்தேன். இந்த போட்டோ வந்து பார்த்தேன். இட்ஸ் சம் டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இது வந்து பார்த்திருக்காங்க. இருந்தாலும் கேட்டு சொல்றேன். ஓகே, ஆமா, வாங்க அடுத்து. எக்ஸாமின் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோவர் பாலியோலித்திக் பீரியட். சோ டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, we started making tools. The human ancestors of flaked large stone blocks. Flakedனா என்ன தெரியுமா? நம்ம சொல்றோம்ல சில்லி ஃபிளேக். சில்லியை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணோம்னா சில்லி ஃபிளேக் கிடைக்கும். ஆல்மண்ட் ஃபிளேக், ஆல்மண்ட்ஸ் இருக்குல்ல, பாதாம், பாதாம் வந்து தமிழ்ல வந்து என்னது, பாதாம் தானே. யா, பாதாம் வந்து நம்ம வந்து சீவினோம் அப்படின்னா அது ஆல்மண்ட் ஃபிளேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வரையெல்லாம் வந்து புதை லைக் இறந்தவங்களை வந்து நம்ம வந்து புதைப்போம்ல, அதுக்கு பேர் தான் பரியல், தூள், அதேதான். சோ பெரிய பெரிய ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து தூள் பண்றோம். ஓகே, தூள் பண்ணி அதை வந்து வேரியஸ் உடைச்சி அதை வந்து நம்ம வேரியஸ் டூல்ஸ் செய்யறதுக்கு we are using. They made various tools such as hand axes, கை கோடாரி அப்படின்னு சொல்லுவோம், and cleavers. cleaversனா எதுக்கு தெரியுமா? பிரேக் பண்ண யூஸ் பண்றதுதான் cleavers. ஓகே, பிரேக் பண்ண யூஸ் பண்ற ஒரு டூல்ஸ் தான் வந்து cleavers. To meet subsistence needs, அவங்களுடைய தேவைக்கு யூஸ் ஆகுற மாதிரி. நீங்க இங்க வந்து பார்க்கலாம். You can see the tools here. ஓகே, சோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னது செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எடுத்து ஃபிளேக் பண்ணாங்க, உடைச்சு போட்டாங்க. ஓகே, the hand axe tools are also known as Archaeological. இந்த கைகோடாரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பேர் வந்து உண்டு. அது வந்து என்னது அப்படின்னா Archaeological. ஓகே, இந்த கைகோடாரிக்கு வந்து ஒரு பேர் உண்டு, அதுதான் வந்து Archaeological. அடுத்து bifaces ஒரு டூல்ஸ் வந்து இருக்கு. bifaces are tools that have to flake on both sides. இப்போ இது எடுத்துக்கோ, இது வந்து bifaces, ஏன்னா ரெண்டு சைடுமே ஷார்ப்பா இருக்கும். biface ரெண்டு இது. ஓகே, எவ்ரி ஒரு சாப்டர் நம்ம முடிக்க 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, 2 to 5 minutes we can take a break. ஓகே, வாங்க. bifaces are two that have to flake on both sides. ரெண்டு சைடுலயுமே வந்து நமக்கு ஷார்ப் பெயின்ஸ் வந்து இருக்கும். This tool making tradition continued till once 10, 100, 1000, 2000, 10,000, 2 lakh, 2,50,000 yearsல இருந்து 60,000 years ago in India. அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் வந்து நமக்கு கண்டினியூ ஆச்சு. ஓகே, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ஆச்சு. ஓகே, சோ யூனிட் 1 இஸ் ஓவர். வெரி குட். எல்லாருமே சாட்ல ஃபயர் போடுங்க. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம முடிக்கிறப்போ half a tumbler ஆச்சு மினிமம் தண்ணி குடிக்கணும்.
Okay, just take a water bottle, fill தண்ணி, கொஞ்சம் warm water தண்ணி எடுத்துட்டு வாங்க. Because scientifically it is proven that even when we are 1% dehydrated, it affects our memory power. So exam போறோம், எனக்கு ஆன்சர் மறந்து போகுது, எக்ஸாம் போன உடனே எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் மறந்து போகுது, ஒரு ஸ்டெப் எழுதிட்டேன், அடுத்த ஸ்டெப் எனக்கு மறந்து போகுது, ஒரு பாயிண்ட்க்கு அடுத்த பாயிண்ட் எனக்கு மறந்து போகுது அப்படின்னா இட் மே ஆல்சோ அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்ம டீஹைட்ரேட்டடா இருக்கிறது கூட இருக்கும். So we all will drink water every session. ஒவ்வொரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா குடிக்கணும், என்ன ஏமாத்த கூடாது. சோ அரை டம்ளர் நீங்களும் தண்ணி குடிங்க, நானும் போய் தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? So we are going to stay hydrated throughout the live session. Okay? Yes. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா?
வெட்டி கதை பேசுறவங்கலாம் நான் பிடிச்சி டைம் அவுட் போட்டு விட்டுருவேன். அவங்க இந்த லைவ் முடியிற வரைக்கும் வந்து பார்க்க கூட. சாய் ஹரிஷ் படிச்சிட்டீங்களா? வெரி குட். அப்போ கோ அண்ட் என்ஜாய். ஓகே, யா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ரேவதி ஹாய். அதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஒரு குட்டி ஃபயர். நம்ம இந்த ஸ்லோல போனோம்னா 5 மணி நேரம் ஆகும் லைவ் முடிக்க. நான் சொல்லிட்டேன் 5 hours ஆகும் இன்னைக்கு லைவ் முடிக்க. when we are in this slow அப்படின்னா 5 hours ஆகும். I need your cooperation. Okay, very good, super. So unit 2 na the Egyptians excelled அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? சூப்பர், வாவ், செம, அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ எஜிப்சியன்ஸ் வந்து எக்ஸல்ட் இன் ஆர்ட், கலையிலையும், ஆர்கிடெக்சர், ஓகே, கட்டடத்திலையும் கட்டடக்கலையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜிப்சியன்ஸ் வந்து செம்மையா மாசா பண்ணிருக்காங்களே, எப்படி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, their writing is also a form of art. ஈவன் அவங்களுடைய எழுத்து வடிவம் வந்து இருக்குல்ல, அந்த எழுத்து வடிவம் கூட ஒரு ஆர்ட்டா தான் வந்து இருக்கு. அவங்களுடைய எழுத்து வடிவம் கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டா தான் இருக்கு. நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய ஸ்கல்ப்சர் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஒரு சிலை, ஓகே, சிலை, சிற்பம், இததான் நம்ம வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ சிலை, சிற்பம் இதெல்லாம் வந்து இருக்கு. பெயிண்டிங், ஓகேவா? சோ நிறைய வந்து பெயிண்டிங், கார்விங் அப்படிங்கறது வந்து என்ன தெரியுமா? இப்போ ஒரு கல்லு இருக்கு, அந்த கல்லை எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செதுக்குறதல் மூலமா தான் நமக்கு வந்து ஒரு சிற்பம் அப்படின்னு ஒண்ணு வந்து கிடைக்குது. சோ அந்த கல்லை செதுக்குறது, அந்த சிற்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் கார்விங். attest to the artistic skills of Egyptians. The pyramids are massive monuments. ரொம்ப பெரிய பெரிய ஒரு பில்டிங் தான் பிரமிட். நம்ம பிரமிட் பாத்திருப்போம்ல, அது built as tombs of mourning to the pharaohs. So pharaohs அப்படிங்கிறது வந்து யாருன்னா ராஜாக்கள். ஓகே, சோ ராஜா வந்து இறந்த உடனே அந்த இரங்கலை நம்ம வந்து தெரிவிக்கும் வண்ணமா தான் என்ன பண்ணாங்க? பிரமிட்ஸை வந்து கட்டினாங்க. The Great Sphinx of Giza is a massive limestone image of lion with a human head. The Great Sphinx of Giza அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு பெரிய மேசிவான ஒரு ஸ்கல்ப்சர். அதுக்கு வந்து சிங்க முகமும், ஹியூமன் ஃபேஸும் சிங்கம் பாடியும் வந்து இருக்கும். ஓகே, நம்ம அதை வந்து பார்க்கலாம். யூ கேன் சி பிரமிட்ஸ், அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டாம்ஸ். ஓகே, இறந்தவங்களை வந்து பதப்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மம்மி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உள்ள வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ். சோ நீங்க இதை வந்து பார்க்கலாம். இந்த ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா, இதோ பார்க்கலாம். நீங்க வந்து என்னன்னா சிங்கம் மாதிரி உடம்பு, அண்ட் தென் மனுஷம், மூஞ்சி. இது வந்து லைம் ஸ்டோனால மேடப்பாச்சு. ஓகே, இது வந்து லைம் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு திரவத்தால மேடப்பாச்சு. ஓகே, அடுத்து state the salient features of the ziggurats. ஓகே, ziggurats உடைய salient features நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. ziggurats உடைய salient features நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா என்ன? zigguratsனா என்ன? Ziggurats are pyramidal shaped monuments found in ancient Mesopotamia. அந்த காலத்து அந்த மெசபடோமியா, இப்போ அது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈராக், மாடர்ன் ஈராக். சரியா? இந்த மாடர்ன் ஈராக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாடர்ன் ஈராக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த மெசபடோமியா. ஓகே, மாடர்ன் ஈராக் தான் அந்த மெசபடோமியா. சரியா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ziggurats of the time is the one in the city of 𝑬𝒄𝒄. So ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த ziggurats வந்து எங்க இருக்கு? சிட்டி ஆஃப் 𝑬𝒄𝒄ல இருக்கு. எஸ், ஐ வில் டேக் லிட்டில் பிட் ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம ஃபாஸ்டா பேசினாலும் ஃபாஸ்டா நடத்தினாலும் 3 hours முடியும். The 45 Sumerian cities had temples called ziggurats at their center. Okay, சுமேரியன் சிட்டிஸ் அவங்களுடைய டெம்பிள்ஸ் எல்லாமே இந்த ziggurats அப்படிங்கறதுல தான் இருந்தது. ஓகே, சென்டர்ல வந்து இந்த ziggurats இருக்கும். You can see the picture. Okay, so இதுதான் வந்து அந்த ziggurats. Okay, yeah.
Hammurabi Code is an important legal document. Okay, நமக்கு வந்து இப்போ வந்து ரிட் அப்படின்னு வந்து சொல்றோம்ல, லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ரிட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டோட சீல் போட்டு நம்ம வந்து எழுதுவோம். சோ இங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாமுராபி கோடு, இதுதான் வந்து ஹாமுராபி கோடு. ஓகே, சோ ஹாமுராபி கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு லீகல் டாக்குமெண்ட் that specifies the law related to various crimes. ஓகே, ஒவ்வொரு கிரைம் என்றால் குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன லா, என்ன சட்டம், ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்னென்ன சட்டம் அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி ஹாமுராபி கோட்ல எழுதி வைப்பாங்க. அன்னியன் படம் வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுல என்னது இந்த குற்றத்துக்கு இந்த சட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் லால இந்த குற்றம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு வந்து எழுதி வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஹாமுராபி கோட்ல அப்போ இருக்கக்கூடிய லீகல் கிரைம்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இட் ஹாஸ் 282 provisions, okay, specifying cases related to family rights, trade, வணிகம், slavery, அடிமைத்தனம், tax and wages. okay, வரி and wages அப்படின்னா வந்து வருமானம், சரியா? ஓகேவா? சோ இது ரிலேட்டடா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 288 provisions, cases இது ரிலேட்டடா வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க பார்க்கலாம் கல்வெட்டுல தோப்பர் பதிச்சு வச்சிருக்காங்க பார், இதுதான் வந்து ஹாமுராபி கோட். இட் இஸ் carved on a stone. இந்த ஹாமுராபி கோட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோன்ல தான் கார்வ் பண்ணுவாங்க, செதுக்குவாங்க. which portrays Hammurabi as receiving the code from sun god Shamash. ஓகே, சோ சூரிய கடவுள் சமாஷ் அப்படிங்கிற கடவுள் தான் நமக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. இந்த ஹாமுராபி கோட் வந்து சன் காட் தான் நமக்கு இந்த மாதிரி இந்த தப்புக்கு இந்த தண்டனைன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் ஓல்ட் லாஸ் பேஸ்ட் ஆன் retributive principles. சோ பழைய சட்டங்களை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கு. ஃப்ரீ டெஸ்டரி 630க்கு இருக்குடா, சரியா? The eye for an eye and tooth for a tooth form of injustice is used in Hammurabi code. Eye for an eye, tooth for a tooth அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நீ போய் உன் ஃப்ரெண்டு கண்ணை குத்திட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? உன் கண்ணை வந்து அந்த கவர்மெண்டோ இல்ல அந்த லாவோ வந்து உன் கண்ணை வந்து குத்திடுவாங்க. நீ போய் யார் கையாவது வந்து உடைச்சிட்ட அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, உன் கையை வந்து உடைச்சிருவாங்க. இஃப் somebody kills somebody, if somebody வந்து ஒருத்தவங்களை போயிட்டு கில் பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்கள கில் பண்ணிடுவாங்க, சரியா? இஃப் somebody steals money, இத்தனை ரூபாய் வந்து திருடிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இத்தனை ரூபாய் எடுத்து கவர்மெண்ட் வந்து பிடிக்கிறோம், சரியா? சோ இந்த மாதிரி என்ன தப்போ அதுக்கு ஈக்குவல் தண்டனை. ஓகே, இதுதான் ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் அ டூத். இந்த பர்டிகுலர் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா ஹாமுராபி கோட். அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கிறதா என்னது ஹாமுராபி கோட். சோ தட் அப்பதான் வந்து வலி தெரியும். ஓகே, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? கிடையாது, யாருக்கு வந்தாலும் ரத்தம் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இது இருக்கு. கரெக்டா? ஓகே, யூனிட் 2 முடிச்சிட்டோம். ஏ ஓகே, நம்ம யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபயர் போர்டுங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குவிஸ் क्वेश्चंस நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்க போறேன். ஓகே, சரி. The Great Sphinx of Dash, இந்த மாதிரி இது பேர் வந்து என்ன? Great Sphinx of Dash. இந்த மாதிரி ஹியூமன் ஹெட்டும் சிங்கம் பாடியும் வந்து இருக்கும். The Great Sphinx of Dash. The Great Sphinx of Dash. The Great Sphinx of Giza, Pisa, Goza. என்ன வரும்? Giza. Very good. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ziggurats இருக்குல்ல, ziggurats வந்து எங்க ஏன்ஷியன்ட் மெசபடோமியால கண்டுபிடிச்சாங்க. ஏன்ஷியன்ட் மெசபடோமியா இப்ப இருக்கிற மாடர்ன் என்னது? ஏன்ஷியன்ட் மெசபடோமியா இப்போ இருக்கிற மாடர்ன் ஈரானா, ஈராக்கா, பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா? ஈரானா? ஏன்ஷியன்ட் மெசபடோமியா வந்து எதுடா? ஈரான், ஈராக், பாகிஸ்தான் ஆர் ஆப்கானிஸ்தான்? எஸ், மாடர்ன் ஈராக். ஓகே,
சோ இந்த ஹாமராபி கோட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லாஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கிரைம்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபேமிலி ரைட்ஸ், ட்ரேடு, ஸ்லேவரி, டாக்ஸ், வேஜஸ் இது ரிலேட்டடா மட்டும் எத்தனை ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும்? எத்தனை ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும்? How many provisions will be there? இது ரிலேட்டடா மட்டுமே எத்தனை ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்? 282 283 284 280 அதான் நம்ம மறந்துருவோம். 282 ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் முக்கியமா அதோட பிரின்சிபல் என்னது? எனக்கு ஆக்சுவலி அது பிடிச்சிருந்துச்சு, நல்லா தானே இருக்கு. ஏன் நம்மளும் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி பனிஷ்மெண்ட் எல்லாம் நம்ம மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஐ ஃபார் an eye, டூத் ஃபார் அ டூத். ஓகேவா? சூப்பர் பனிஷ்மெண்ட். சோ யூனிட் 3 ஆரம்பிக்கலாமா? எஸ். சோ archaeological site provide evidence of past history. So archaeological அப்படின்னா வந்து என்னது? தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. கரெக்டா? தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. சோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி, ஓகே, முன்னொரு காலத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் இது மூலமா. Archaeological sites have mounds which are an accumulation of soil, pottery, building, organic remains and objects. So ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்னா வந்து என்ன தெரியுமா? முன்னொரு காலத்தில் அங்க மனிதர்களோ விலங்குகளோ நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்து வந்திருப்போம். ஓகே, அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எந்த ஒரு காரணமா வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து அழிஞ்சிருப்போம் அந்த இடத்துல இருந்து. இல்ல வேற இடம் வந்து மூவ் ஆகி கூட போயிருக்கலாம், ஆர் அந்த இடமே வந்து ஃபுல்லா வந்து அழிஞ்சு போயிருக்கலாம். அப்போ நம்ம அதை தோண்டி நம்ம வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஓகே, இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா? எதை வச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மண்ணு, பாட்டரி பானைகள், அப்புறம் பில்டிங், ஆர்கானிக் ரிமைன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஆர்கியாலஜிக்கல் சொல்லுங்கடா. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா என்ன? ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மீனிங் எஸ் தெரியுமா? சோ சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக் ப்ராசஸா நம்ம எர்த்த வந்து டிக் பண்ணி தோண்டி அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து என்னது? ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? தொல்லியல் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்னது? தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. ஓகே, சோ கரெக்டா ப்ராப்பரா தோண்டி அதை சயின்டிபிக்கா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, refers to systematically digging, ப்ராப்பரா டிக் பண்றோம் a site to recover material. அடியில இருக்கக்கூடிய மெட்டீரியலை உடைக்காம பத்திரமா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுப்போம். அதுதான் நமக்கு எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் சொசைட்டிஸ் ஆஃப் த பாஸ்ட். சோ பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கறத பத்தி நம்ம எவிடன்சஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க வந்து இங்க வந்து பாக்கலாம், இதோ பாரு, குட்டி குட்டி பிரஷ வச்சு பொறுமையா வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து நவுத்தி பல ஆண்டுகளா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுதான் எடுப்பாங்க. இப்போ மனுஷன் எடுத்திருக்காங்க பாரு, மனுஷனோட எலும்பு கூட வந்து எடுத்திருக்காங்க. அப்ப நீ வந்து பாக்கலாம், இப்ப மனுஷன் எலும்பு கூடனா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் அங்க வந்து புதைச்சிருந்தாங்க, அந்த மனுஷனோட ஹைட் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க பாரு, ஓகே, அவன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கான், அம்மிக்கல் யூஸ் பண்ணிருக்கான், இந்த மாதிரி பானை இருந்திருக்கு, பானையில வந்து அப்ப அவங்க அரிசி வச்சிருப்பான், அப்ப வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல மில்லட் வச்சிருக்கலாம் அப்படின்னா அப்ப மில்லட் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி காசுகள் இருக்கு அப்படின்னா அப்பவே வந்து வணிகம்னு ஒண்ணு வந்து இருந்திருக்கு, காசுன்னு ஒண்ணு வந்து இருந்திருக்கு. இல்ல பண்டை மாற்றம் சிஸ்டம், பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம்ல, என்கிட்ட அரிசி இருக்கு உன்கிட்ட பருப்பு இருக்குன்னா நான் அரிசியை கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? சோ இப்படி இருந்துச்சா அப்படின்னு நமக்கு நிறைய டேட்டா வந்து நமக்கு அது மூலமா தெரியும். சரியா? ஓகேவா? சோ தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. சோ ஆர்கியாலஜிக்கல் சைட் மூலமா நம்ம அதுல இருக்கக்கூடிய மண்ணு, பாட்டரி, பில்டிங், ஆர்கானிக் ரிமைன்ஸா நம்ம ஹியூமன் போன்ஸ் அது இது எல்லாமே வரும். சரியா? சோ அது மூலமாலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா, how important are coins as a source of evidence for the study of Sangam age? ஓகே, சங்க காலம் அப்படின்னு தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ சங்க காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காயின்ஸ் வந்து ஏன் ஒரு முக்கிய
முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணுது. Coins are a medium of exchange were introduced for the first time in Sangam age. So இந்த சங்க காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா what I told, we followed something called as barter system. Okay, இப்போ நான் வந்து இருக்கேன், எனக்கு வந்து அரிசி இல்லை, என்கிட்ட இல்ல, எனக்கு அரிசி வேணும்னா நான் போய் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ காசுனே ஒரு விஷயமே வந்து இல்ல. காசு, பணம், ஜிபே, போன்பே இதெல்லாம் கிடையாது அப்போ. சோ இப்போ என்கிட்ட என்னுடைய லேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கேரட் விளைவிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப கேரட் கூட நம்ம இந்தியாலாம் கிடையாது, சரி ஓகே ஏதோ ஒண்ணு கேரட் விளைவிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. நான் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி நான் இவ்வளவு கேரட் தரேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு அரிசி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிப்பேன். சரியா? அதே மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது பொருள் வேணும்னா கூட சரிங்க நீங்க அதை தாங்க, நாங்க கேரட் வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க. சோ இந்த பண்டை மாற்று முறை மூலமா தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஓகே, சோ இப்ப சங்க காலத்துலதான் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த காசு, காயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு வந்துச்சு. ஓகே, சோ coins are the medium of exchange were introduced for the first time in Sangam age. So Sangam age la first time la இந்த coins வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா introduce பண்றாங்க. The coins of சேரர், சோழர், பாண்டியர், punchmark coins and Roman coins form an important source of evidence from the Sangam age. So நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோழ மன்னர், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ சோழர் ஆண்டுட்டு இருந்த காலமா இருக்கட்டும், பாண்டியருடைய இதுவா இருக்கட்டும், ஆர் நம்மளுடைய சேரர் இருந்த காலமா இருக்கட்டும், அவங்களுடைய முத்திரைய வந்து பதிச்சிருப்பாங்க. அவங்களுடைய முத்திரைய வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பதிச்சிருப்பாங்க. சரியா? நம்ம பண நோட்ல வந்து காந்திஜியுடைய ஃபேஸ் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சோழர், சேரர், பாண்டியர்ல இடத்துலலாம் அந்த முத்திரையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து பதிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய காயின், இது சேராவுடைய காயின், இது பாண்டியர்களுடைய காயின். சரியா? ஓகேவா? சோ இது பேரு நீ அதெல்லாம் போட்டிருக்காங்க பாரு, இதெல்லாம் தமிழ் லெட்டர்ஸ் தான். ஆனா இப்போ இருக்கிற தமிழ் லெட்டர்ஸும் அப்போ இருந்த தமிழ் லெட்டர்ஸும் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாத்தியா? சோ அப்போ இருந்த தமிழ் லெட்டர்ஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. கரெக்டா? அப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் செய்யுள் வடிவத்தை தான் நம்ம இப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கல்வெட்டுகள் எல்லாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு என்னது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு புரியல. நான் பார்க்க அதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் ஏறத்தாழ தமிழ் மாதிரிதான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா. சோ தமிழே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அச்சு வடிவத்துல நமக்கு நிறைய வந்து மாறி மாறி தழுவிதான் நம்ம இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். ஓகே, சோ நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய வடிவம் வந்து தமிழ் மொழி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எடுத்தது. ஓகே, நிறைய புதிய வடிவம், எளிய வடிவம் வந்து எடுத்தது. அதனாலதான் நீங்க தமிழ்ல இந்த செய்யுள் பாடல்கள்லாம் பாக்குறப்போ இது தமிழ் தான், ஆனாலும் என்னடா இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஓகே, யா பஞ்சு இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணிருப்பாங்க, அவங்களோட வந்து பொறிச்சிருப்பாங்க. பஞ்ச் மார்க் காயின்ஸ் have been found at கொடுமணல் அண்ட் போதிநாயக்கனூர், கொடு மணல் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்ச் மார்க் இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ரோமன் காயின்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த கோயம்புத்தூர் ரீஜன். இந்த இதுதான் ரோமன் காயின்ஸ். இந்த ரோமன் காயின்ஸ் எல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கோயம்புத்தூர்ல, அப்புறம் வந்து அழகன்குளம், கரார் அண்ட் மதுரை, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமன்ஸோட காயின்ஸ் பார்த்தாங்க. அப்போ வந்து என்னது, ஒருவேளை நம்ம ரோமுக்கு போய் வணிகம் பண்ணோமா, இல்ல ரோமன்ஸ் வந்து இங்க வந்தாங்களா? சோ இவ்வளவு விஷயம் வந்து யோசிக்கணும் இல்லையா. ஏன்னா ரோம் காயின் வந்து எப்படி இங்க நமக்கு இந்தியால இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நிறைய விஷயத்த நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தா அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ். சோ நம்மளோட வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணிச்சு சங்கம் ஏஜ்ல. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. கிராப்ஸ் லைக் பேடி, நெல்லு, சுகர் கேன், மில்லட். முதல்ல மில்லட் தமிழ்ல என்ன? what do you call millet in தமிழ்? மில்லட். எஸ், மில்லட், திணை. what do you mean by millet ரா? சிறுதானியம். கரெக்டா? சிறுதானியம். கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய வந்து வருது போல. ஓகே, சோளம், வரகு இது எல்லாமே வந்து மில்லட்ஸ்ல தான் வந்து வருது. ஓகே, யா
ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மில்லட். ஓகே, ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மில்லட். எக்ஸாம்பிள் பேர்ல் மில்லட் அப்படின்னா அது வந்து கம்பு, ஃபிங்கர் மில்லட் அப்படின்னா ராகி, ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னா திணை, அடுத்து வந்து பான்யார்ட் மில்லட் அப்படின்னா வந்து குதிரைவாலி, லிட்டில் மில்லட் அப்படின்னா சாமை, கோடோ மில்லட் அப்படின்னா வந்து வரகு, ப்ரோசோ மில்லட் அப்படின்னா பனிவரகு, அண்ட் பிரவுன் டாப் மில்லட் அப்படின்னா பல்லுருகி, சார்கம் மில்லட் அப்படின்னா வந்து சோளம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம எங்க நம்ம டே டு டே லைஃப்ல எங்கேயாச்சும் யூஸ் பண்றோம் அப்படின்னா யூ கேன் see it in the எது கஞ்சி மாவெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கஞ்சி மாவுல வந்து இந்த மில்லட்ஸ் சிறுதானியம்லாம் வந்து போட்டு செஞ்சிருப்பாங்க. ஓகே, யா மேம் வெரி சாரி டு இன்டரப்ட், வெல்கம் டு லைவ் கிளாஸ் ஃபார் 10th சோஷியல் டீடைல்ஸ் மேரத்தான். 10th சோஷியல் டீடைல் மேரத்தான் வந்து டைம் இல்ல, அதனால நான் வந்து எப்பதான் கண்டக்ட் பண்ண போறேன்னா உங்க ஹாஃப் இயர் எக்ஸாம் முன்னாடி அந்த லீவ் இருக்குல்ல அப்பதான் நான் வந்து 10th சோஷியல் 8 மார்க் மேரத்தானே நான் வந்து கண்டக்ட் பண்ண போறேன். சரியா? ஓகே மக்களே, ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணணும். அங்கதான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கறதே வந்து இருக்கு. சரியா? ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஆமா பொங்கல் செய்வாங்க. பொங்கல்லாம் எதுல செய்வாங்க எனக்கு தெரியல. ஐ தாட் பொங்கல் வந்து அரிசி வந்து உடைச்சுதான் செய்வாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே, பட் இது அதான் சிறுதானியத்தை வச்சு என்ன வேணா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? யா, crops like paddy, sugar cane, millet இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி both wet and dry land farming was practice. அதாவது வெட்லயும் பண்ணலாம், dry land farming வந்து practice பண்ணாங்க. இந்த river line and tank irrigated areas sparrowers, அதாவது எங்கெல்லாம் along the ரிவர் சைட்ல இருக்கிற ஏரியா, இல்லைன்னா டேங்க் இரிகேட்டட் அப்படின்னா ஒரு டேங்க் மாதிரி நம்ம வந்து கட்டி அதுல வந்து தண்ணி வச்சு அதை வச்சு தண்ணி பாசுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாலாம் பேடி வந்து கல்டிவேட் பண்ணாங்க. ஏன்னா பேடிக்கே நிறைய தண்ணி வந்து தேவைப்படும். ஓகே, மில்லட் வேற கல்டிவேட்டட் வந்து ட்ரை லேண்ட். இதே சிறுதானியத்துக்கு அவ்வளவா தண்ணி வேண்டாம், அதனால ட்ரை லேண்டு. ஓகே, அங்கே வந்து வறண்ட பகுதியில வந்து பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜ்ல அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. வாட் டு யூ மீன் பை சப்சிஸ்டன்ஸ்? சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னப்பா? வாட் டு யூ மீன் பை சப்சிஸ்டன்ஸ்? வாழ்வாதாரம். ஓகே, சோ மீனிங் தெரியலன்னா எழுதிக்கோங்க. சோ தட் இல்ல நீங்க அதுக்கு ஈக்குவலன்ட் வேர்ட் ஏதாவது தெரியும், அந்த மீனிங்ல தெரியும்னா கூட நீங்க எழுதலாம், மார்க்கும் தருவாங்க. சரியா? சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? வாழ்வாதாரம். ஓகே, புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? வாழ்வாதாரம். எதுக்காச்சும் உங்களுக்கு வந்து மீனிங் தெரியல அப்படின்னாலும் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க. ஓகே, பேடி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பேடி வந்து என்னது? நெல்லு. ஓகே, பேடி வந்து என்னது அப்படின்னா நெல்லு. ஓகே, மில்லட் வந்து சிறுதானியம். மில்லட் வந்து என்னது? சிறுதானியம். ஓகே, யா, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வாங்க. Overseas interaction brought glory to ancient தமிழகம். Give examples in support. Overseas அப்படின்னா வந்து என்னது? What do you mean by overseas? போன்ல வந்து சார்ஜ் லோவா இருக்குன்னா வேற போன், அதாவது அப்பா போன் இல்ல அம்மா போன், அதுல இருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, வெளிநாடு. ஓகே, ஓவர்சீஸ் அப்படின்னா வந்து என்னது? கடல் கடந்த. மெயினான வார்த்தை அர்த்தம் வந்து என்னது அப்படின்னா ஓவர்சீஸ் உடைய அர்த்தம் வந்து என்னது? கடல் கடந்த. ஓகே, கடல் கடந்த. போத் இன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சோ தமிழ் கண்ட்ரிக்கு வந்து மத்த கண்ட்ரிஸ் கூட ஒரு வெளிநாட்டு கூட ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துச்சு. வெளிநாட்டு கூட வந்து ஒரு தொடர்பு இருந்துச்சு. எப்படி? கடல் கடந்த தொடர்பு வந்து இருந்துச்சு. போத் ஈஸ்ட் டைரக்ஷனாலும் சரி வெஸ்ட் டைரக்ஷனாலும் சரி. Roman ships used in monsoon winds to cross the Western Sea or Arabian Sea to connect தமிழகம் with the western world. So தமிழர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வெஸ்ட் நாடுகள்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஓகே என்ன வந்து யூஸ் பண்ணாங்க? ரோமன் ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா? ரோமன் ஷிப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. ரோமானிய கப்பல்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸ்பைசஸ் என்னடா? ஸ்பைசஸ்னா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? நம்ம பிரியாணில யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து
ஸ்பைசஸ் தான். கரெக்டா? மசாலா ஸ்பைசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்? நம்ம எல்லா ஃபுட்லயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்மளுடைய சாம்பாரா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், எல்லாத்திலுமே யூஸ் பண்ணுவோம். சோ ஸ்பைசஸ் இன்க்ளூடிங் பெப்பர், மிளகு, ஐவரி. ஐவரினா என்னது? வாட் டு யூ மீன் பை ஐவரி? சொல்லுங்க. ஐவரி அப்படிங்கிறது வந்து என்னது? மசாலா தந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மசாலா தந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே ஓகே, எக்ஸாக்ட் வேர்ட் யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, அந்த இது மாதிரி போல மசாலாக்கு யூஸ் பண்ற தந்தம். பட் அது என்னது? ஜென்ரலா ஐவரினா எனக்கு வந்து யானை தந்தம் தான் வந்து தெரியும். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நெவர் சீன். தந்தம் தான், யானை தந்தம் தான் எனக்கு தெரியும். நறுமண பொருள், அது ஏதோ ஒரு வாசனை தரும் போல. நாட் யானை தந்தம் கிடையாது, அது இல்லீகல். சோ அது ஏதோ ஒரு அப்போ இருந்துச்சு போல. ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் ஓகே வேர் எக்ஸ்போர்ட்டட். ஓஹோ, சாரிடா, ஸ்பைசஸ் இன்க்ளூடிங் பெப்பர். இங்க வாங்க, இது வந்து எலிஃபண்ட் தந்தம் தான். ஓகே, நானும் ஸ்பைசஸ் நினைச்சிட்டேன், மசாலா தந்தம். கடவுளே. சோ சாரி, நான் ரெண்டுத்தையும் ஒண்ணு நினைச்சிட்டேன். நல்லா கவனிங்க. ஸ்பைசஸ் இன்க்ளூடிங் பெப்பர். ஓகே, மிளகு மாதிரியான ஸ்பைசஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்? வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஏன்னா அங்கெல்லாம் அது விளையல, இந்தியால தான் விளைஞ்சிச்சு. ஐவரி என்னன்னா யானை தந்தத்தை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்போ. ப்ரீஷியஸ் ஆன கற்கள். ஓகே, நிறைய விலை உயர்ந்த ப்ரீஷியஸ் ஆன கற்கள். ஓகே, பொக்கிஷமான கற்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். மெட்டல் இன்க்ளூடிங் கோல்டு. ஓகே, தங்கம், சில்வர், காப்பர், ப்ரீஷியஸ் ஸ்டோன் வேர் இம்போர்ட்டட். இதெல்லாம் நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணோம். இந்தியன் பாட்டரி ஹாஸ் பின் டிஸ்கவர்ட் அட் பெர்னிக், a port on ரெட் சி கோட். ரெட் சி கோஸ்ட்ல, சரியா? ரெட் சி கோஸ்ட்ல பெனரிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இந்தியா பாட்டரி, இந்தியால இருந்து போன பானைகளை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டெடுத்தோம். A stone with the name பெரும்பட்டங்கல். இதான்டா அந்த பெரும்பட்டங்கல். இதோ நீ பார்க்கலாம். பெரும்பட்டங்கல் has been found at கான்லக்பாட், தாய்லாந்து. தாய்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரும்பட்டக்கல் அப்படின்னு தமிழ்லயே வந்து அதுல வந்து எழுத்துக்களும் வந்து இருந்திருக்கு. அதை வந்து நம்ம கண்டெடுத்தோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா வாஸ் நோன் ஆஸ் சுவம பூமி இன் தமிழ் லிட்ரேச்சர். ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை வந்து என்னன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா they were calling it as சுவம பூமி. ஓகே, சுவம பூமி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, சரியா? there is an airport in Thailand. ஓகே, அது வந்து சுவர்ண பூமி, இது வந்து சுவம பூமி. சரியாடா? கிளியரா? ஓகேடா, அடுத்து போலாமா? யா, நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4 நம்ம வந்து போறோம். ஓகே, சோ ஒவ்வொரு செஷனுக்கு நடுவுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி குடிக்கணும். இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன்? போன் அப்படியே ஆன்லயே இருக்கட்டும். ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜஸ்ட் வீட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் ஜஸ்ட் நடந்துட்டு மட்டும் வாங்க. ஒரே இடத்துல கிளாஸ் கவனிக்காம நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்ப நமக்கு வந்து தூக்கம் வந்துரும் இல்லையா? ஜஸ்ட் கோ ஃபார் அ லிட்டில் பிட் வாக். ஒரு 5 மினிட்ஸ்க்கு எல்லாருமே வாக் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்க பார்க்கலாம். யூ ஹாவ் டு, யார் யாரெல்லாம் இதை பண்ணீங்களோ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல எனக்கு போடணும். சரியா? ஓகே, ஸ்வர்ண பூமி. யா, அதான் நானும் பார்த்தேன். ஸ்வர்ண பூமி அப்படின்னா கோல்டு இல்லையா? அதனால தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கே ஸ்வர்ண பூமி அப்படின்னு, சுவர்ண பூமி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஐ திங்க் இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான்னு தெரியல. சுவர்ண பூமி அப்படின்னு வந்து இருக்கணும். ஐ வில் செக். ஓகே, யா, ஏன் ஸ்வர்ண பூமி அப்படின்னா வந்து அது கோல்டு, லேண்ட் ஆஃப் கோல்டு. ஓகே, யா, போயிட்டு வாங்கப்பா எல்லாருமே டக்குன்னு.
எஸ், வந்தாச்சா? எல்லாருமே வாக் போயிட்டு வந்தாச்சா? 5 மினிட்ஸ் பிரேக் விட்டா காணா போயிடுவாங்க எல்லாருமே. ஏண்டா டேய் மக்களே, வாருங்கள், டக்கு டக்குன்னு வாங்க. என்னது வீட்டுல வந்து லஞ்ச் வாசனை வந்து மூக்க தொலைக்குதுன்னு போயிட்டீங்களா? பாரா டேய், எல்லாரையும் ஆளை காணும்டா இங்கேருந்து. உங்களைய நம்பி ஒரு பிரேக் விட்டா இப்படி ஆளே பண்ணுவீங்க? ஒரு பிரேக் தானடா விட்ட, ஆளே காணும். நீ பாரு, வெறும் 20 பேர் தான் இருக்கீங்க. நான் விட்டு போறப்ப 60 பேர் கிட்ட இருந்தீங்க. ஓகேவா? சரிடா, வாடா வாடா வாடா. சோ யூனிட் 4 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் அபவுட் ஹினாயனா அண்ட் மகாயானா. ஹினாயனா அண்ட் மகாயானா பத்தி நம்ம வந்து எழுதணும். ஓகே, வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. திருப்பியும் ஒரு ஃபயர் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி அவங்களையும் வர சொல்லுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவன்ட் ஸ்மாஷ் த லைக் பட்டன் அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணி விடுங்கள். ஓகே, யா. ரைட் அபவுட் ஹினாயனா அண்ட் மகாயானா. ஹினாயனா அப்படிங்கிறது வந்து என்னது? ஹினாயனா வாஸ் ஒரிஜினல் creed preached by புத்தா. ஸோ புத்தா வந்து போதித்தது, preached அப்படின்னா போதிக்கிறது, அதுதான் வந்து ஹினாயனா. The followers of this form regarded Buddha as their guru and did not worship him as God. புத்தருடைய ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தரை வந்து கடவுளா பார்க்கல, ஒரு குருவா வந்து பார்த்தாங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they denied idol worship, உருவ வழிபாடு. உருவ வழிபாடு, கடவுளுக்கு நம்ம வந்து ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலை கொடுத்து அது வந்து வழிபாடை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. and continued with people's language பாலி. ஸோ அப்ப பீப்புளுடைய மொழி வந்து பாலியா இருந்தது. அந்த பாலி மொழியில தான் மக்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஹினாயனா. மகாயனா அப்படின்னா வந்து என்னது? மகாயனால புத்தா வாஸ் வர்ஷிப்ட் as God. பாருங்க, புத்தரே வந்து கடவுள் வந்து உருவ வழிபாடு வச்சு நீங்க கடவுளை வந்து வழிபடாதீங்கடா அப்படின்னு வந்து சொல்றாருன்னா புத்தரையே கடவுள் ஆக்கிட்டாங்க. ஓகே, புத்தர் வாஸ் வர்ஷிப்ட் as God. புத்தரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மகாயானால வந்து கடவுளா வர்ஷிப் பண்றாங்க. அண்ட் போதிசத்வா has his previous avatar. அவருக்கு ஒரு அவதாரமும் கொடுத்துறாங்க. அவருடைய முன்ன அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா போதிசத்வாவா இருந்தாரு. The followers made images and statues of Buddha. So ஹினாயனால வந்து டைரக்ட் புத்தரோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாச்சு, ஐடல் வர்ஷிப்பே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடல் வர்ஷிப்பே பண்ணல. ஆனா மகாயானா அடுத்து வந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? புத்தரையே சிலையாக்கிட்டாங்க, புத்தருக்கே சிலை வச்சுட்டாங்க. ஓகே, statues of Buddha and Bodhisattva and offered prayers, recited hymn, மந்த்ராலாம் சொன்னாங்க. சரியா? ஹிம்ஸ் அப்படிங்கிறது வந்து குட்டி போயம், செய்யுள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அடுத்துடா. லேட்டர் தே ரோட் ரிலீஜியஸ் புக்ஸ் இன் சான்ஸ்கிரிட். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல நிறைய ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் வந்து எழுதினாங்க. இந்த பார்ட் ஆஃப் புத்திசம் தான் வந்து patronized by கனிஷ்கா. Okay, patronized by Kanishka. So what do you mean by patronized? Patronized அப்படின்னா என்னடா? What do you mean by patronized? ஆதரவளித்தல். ஓகே, சோ கனிஷ்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஓகே, சோ ஒரு வாட்டி படிக்கலாமா? சோ ஹினாயனா அப்படின்னா வந்து என்னது? ஹினாயனா வந்து ஒரிஜினலி புத்தர் வந்து ப்ரீச் பண்ணது. சோ புத்தருடைய ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா புத்தரை வந்து ஒரு குருவா வந்து பார்த்தாங்க. புத்தரை வந்து ஒரு கடவுளா பார்க்கல. அவங்க வந்து இந்த உருவ வழிபாடு வந்து பண்ணல. எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய மொழி பாலி மொழியில தான் வந்து பண்ணாங்க, பேசினாங்க. மகாயானால வந்து பாத்தீங்கன்னா புத்தரை வந்து கடவுளா வழிபட்டாங்க. அண்ட் போதிசத்வா தான் அவருடைய ப்ரீவியஸ் அவதாரம் அப்படின்னு சொன்னாங்க. The prayers made images of and statues of Buddha. புத்தருக்குன்னு சிலை கொடுத்தாங்க. போதிசத்வா தான் அவருடைய
முன் ஜென்மம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, சோ நோ ஒன் பேட்டர்னைஸ்டு மியா, உனக்கு ஏண்டா ஆதரவு தெரிவிக்கிறோம் வாடா. சோ மந்திரம் வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் எழுதி கனிஷ்கா வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. எலாபரேட் தி த்ரீ ரத்னா, 3 ரத்னங்கள், அதை வந்து எலாபரேட் பெருசு பண்ணி சொல்லுங்க. இந்த 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் தான் 3 ரத்னா அப்படின்னு சொல்றோம். சோ ஜெயினிசம் உடைய அந்த 3 பிரின்சிபல்ஸ் தான் வந்து 3 ரத்தினக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அரிய வகை, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ரைட் faith, belief in the teaching and wisdom of மகாவீரா. மகாவீராவுடைய டீச்சிங்லயும் அவருடைய ஞானத்திலையும் பிலீஃப், நம்பிக்கை வேண்டும். அதுதான் வந்து ரைட் ஃபெய்த். ரைட் நாலேஜ் என்னது? அக்செப்டன்ஸ் ஆஃப் த தியரி தட் there is no God and that the world existed without a created. So ரைட் நாலேஜ், அவங்களுடைய ரைட் நாலேஜ் அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள்னு ஒண்ணு கிடையாது, கடவுள்னு ஒருத்தங்க கிடையாது. that the world existed without a creator. இந்த உலகத்தை யாரும் வந்து கிரியேட்லாம் பண்ணல, இந்த உலகத்தை யாரும் வந்து கிரியேட்லாம் பண்ணல, கடவுள்னு ஒண்ணு கிடையாது அப்படின்றாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது 2வது ரத்னம். ரைட் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷன் வந்து என்னது? It refers to Mahavira's observance of the 5 great vows. So, இந்த 5 விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அந்த 5 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். வாவ்ஸ் அப்படின்னா சபதம். வாவ் அப்படின்னா வந்து என்னது? சபதம். ஓகே, அஹிம்சா. யாருக்கும் இம்சை கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் அஹிம்சா. ஓகே, யாருக்கும் போயிட்டு தொல்லை பண்ணாம, சண்டை போடாம, யாரையும் போயிட்டு மனசு கஷ்டப்படுத்தாம, யாரையும் அடிக்காம, எந்த ஒரு உயிருக்குமே துன்பம் கொடுக்காம வாழ்தல் தான் அஹிம்சா. ஆனஸ்டி, நேர்மை, பொய் சொல்லாம, யாரையும் ஏமாத்தாம, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு பேசாம ஆனஸ்டா இருக்கிறது. ஓகே, நேர்மையா இருக்கிறது. கைண்ட்னஸ் என்னது? அன்பா இருக்கிறது. கைண்ட்னஸ் அப்படின்னா என்னது? அன்பா இருக்கிறது. ஓகே, மனசளவிலே கைண்ட்னஸ்னு ஒண்ணு வந்து வேணும். இரக்கம், அன்பு அப்படிங்கிறது மனசளவிலே வந்து ஃபர்ஸ்ட் வேணும். ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை. ஓகே, சோ இஷ்டத்துக்கு நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு வந்து இல்லாம உண்மையா இருக்கிறது. ஓகே, நம்ம செய்யற செயலுக்கு, நம்ம வாழற வாழ்க்கைக்கு, நமக்கு நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருக்கணும். Not coveting or desiring things belonging to others. அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுதலோ இல்ல அதை பறித்தல், கவர்ட்டிங்னா அதை வந்து நமக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதோ பண்ணாம இருக்கிறது. ஓகே, சோ சபதத்துல என்ன வருது? ஃபர்ஸ்ட் அஹிம்சை, ஆனஸ்டி, கைண்ட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், நாட் கவர்ட்டிங் ஆர் டிசைரிங் பிலாங்கிங்ஸ் டு அதர்ஸ். அடுத்தவருக்கு சொந்தமான பொருள் மேல ஆசை வராம இருக்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த 3 ரத்னாஸ் படிக்கிறப்பவே வாவ் அப்படி இருக்கு இல்லையா? செமையா இருக்கு, மாசா இருக்கு. சோ கவனிங்க, இந்த 3 ரத்னாஸ் அப்படிங்கிறது என்னது? ஜெயினிசம் உடைய அந்த 3 பிரின்சிபல் தான் நம்ம வந்து 3 ரத்னாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யாருக்காவது இதை படிக்கிறப்போ வந்து இல்ல, ஓ நல்லா இருக்கே, இது சூப்பரா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கோ அண்ட் ஸ்டடி ஈவன் மோர் டீப்பர். ஓகே, நான் அப்படிதான் பண்ணுவேன். டியூரிங் மை ஸ்கூல் டேஸ் நான் போய் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பரா படிப்பேன். இது ஏஐ வேர்ல்டு, நீ டீப்பரா போய் படிக்கலாம், எவ்வளவு வேணுமோ நீ அதை பத்தி டீப்பரா வந்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? சோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ போய் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கணும். ஓகே, புக்ல இருக்கிறதா நான் படிப்பேன், மார்க்குக்காக நான் படிப்பேன், படிக்கிறது அப்படியே போய் வாமிட் பண்ணுவேன், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம படிக்கிறதே வந்து வேஸ்ட். ஓகே, சோ நம்ம படிக்க நம்ம வாழ்க்கை தரம் இன்னும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம படிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கைய மேம்படுத்தணும். ஓகே, நம்ம வாழ்க்கையில அதை வந்து நம்ம கொண்டு வரணும். சரியா? வாடா, மார்க்குக்காக படிக்கல. நான் இப்பயும் சொல்றேன், யூ டு நீட் நாட் ஸ்கோர் மார்க். நீ மார்க் ஸ்கோர் பண்றது ஜஸ்ட் 10ஆம் கிளாஸ் போறதுக்காக தான் மார்க் ஸ்கோர் பண்ற. 10ஆம் கிளாஸ் மார்க் 11ஆம் கிளாஸ் போறதுக்காக தான். ஓகே, 12ஆம் கிளாஸ் மார்க் காலேஜ் போறதுக்கு தான். அவ்வளவுதானே தவிர மார்க் இஸ் நாட் அட் ஆல் த அல்டிமேட் கோல். அதை நீ எப்போ மைண்ட்ல செட் பண்ணிக்கிறியோ அப்பதான்
அறிவு உன்னை வந்து சேரும், நாலேஜ் உன்னை வந்து சேரும், அண்ட் விஸ்டம் உன்னை வந்து சேரும். ஓகேவா? சோ நம்ம மார்க்குக்காக மட்டும் நீ படிச்ச அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் முடியறப்போ நம்ம படிச்சதும் அதோட மறந்து போயிடும். ஓகே, யா, மார்க் இஸ் நாட் த அல்டிமேட் கோல். அதை ஃபர்ஸ்ட் நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோ மைண்ட்ல. அடுத்தடா, வாட் டு யூ நோ ஆஃப் அஜாதசத்ரு? அஜாதசத்ரு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். அஜாதசத்ரு வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் ஆஃப் பிம்பசாரா, பிம்பசாராவுடைய மகன். said to have murdered his father and ascended the throne in 493 BC. அதாவது அவங்களுடைய தந்தையே வந்து கொலை செஞ்சுட்டு அந்த பதவிக்கு, ராஜா பதவிக்கு வந்து போனாராம். பாருங்க எவ்வளவு குரூயலா இருந்திருக்காருன்னு. He continued his father's policy of expansion through military conquest. So military மூலமா வந்து அதாவது policy of expansion, அவங்க நாடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எப்படி மத்த நாடு மேல போர் போய் எல்லா நாடையும் வந்து தன்னோட நாடா ஆக்கிக்கிறாங்க. He strengthened Rajagriha fort and also built another fort at Pataligrama on the Ganges. So கங்கை நதி கிட்ட பட்டலிகிராமங்கிறதுல இன்னொரு ஒரு கோட்டையும் கட்டினாரு. அவருடைய கோட்டை ராஜகிரஹா ஃபோர்ட்டையும் பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. சரியா? ஓகே, ஆக்சுவலா ரீசன்ட் டேஸா தான் இதை நான் லேர்ன் பண்ணிட்டு வரேன் மேம். எதடா லேர்ன் பண்ணிட்டு வரீங்க? வெரி குட்ரா, சூப்பர். ஐ யூஸ்வலி டூ இட். இப்ப எனக்கு ஏதாவது நான் படிக்கிறதுல எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, பட் புக்ல வந்து லிமிட்டெட் எக்ஸாம்பிள்ஸ் தானே கொடுத்துருப்பாங்க. சோ அதை பத்தி நான் டீப்பரா படிச்சுக்கணும். பிஃபோர் காமன் எரா, ஓகே, பிஃபோர் காமன் எரா, பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, சிஇ அப்படின்னா காமன் எரா. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? இது எக்ஸாம்ல வரும்டா. டென்த்துக்கு டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு முன்னாடி தான். ஓகே, வாங்கப்பா அடுத்து போலாம். So he died in 461 BCE ல வந்து இறந்துட்டார். He died in 461 BCE ல இறந்துட்டாரு. What does the edict of Kalinga convey? காலிங்காவுடைய எடிக்ட் வந்து நமக்கு என்ன கன்வே பண்ணுது? தேவையில்லாம பேசுறவங்கள பிளாக் பண்ணிடலாமா? சரி, ஓகே, இனிமே நான் அதான் பண்ண போறேன். There are 33 edict, including 14 major rock edict, 7 pillar edict, 2 Kalinga edict, apart from minor rock edict and minor pillar inscription. Edict அப்படின்னா என்ன? அர்த்தம் புரியலன்னு வச்சுக்கோ, நீங்க சொன்ன டீப்பா படிக்கிறது, மார்க்ஸ்க்காக படிக்காத இங்கு நாலேஜ் ரீசெண்ட் டேஸ்ல ஃபாலோ பண்றீங்களா? சூப்பர்டா. காசிராஜன் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கு. ஆக்சுவலி நீங்களும் எல்லாருமே காசிராஜன் பண்றதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, வாட் டு யூ மீன் பை எடிக்ட்? எடிக்ட்னா என்னடா? அரசாணை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஒரு அபிஷியல் லெட்டர். ஓகே, அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டங்கள், ஒரு அரசு சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள். சோ இந்த அரசாணை அப்படிங்கறதா வந்து எடிக்ட். சோ மொத்தமா 33 எடிக்ட் வந்து இருக்கான். அதுல மொத்தமா 14 மேஜர் ராக் எடிக்ட். ஓகே, அதுல கல்லு மேல எடிக்ட் இருக்கக்கூடியது வந்து எத்தனை எடிக்ட்னா 14 மேஜரான ராக் எடிக்ட், 7 பில்லர் எடிக்ட். ஓகே, பில்லர்ஸ்ல வந்து 7 எடிக்ட், 2 காலிங்கா எடிக்ட், அப்புறமா மைனரான குட்டி ராக் எடிக்டும் இருக்கு, மைனரான பில்லர்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு, கல்வெட்டுகளும் இருக்கு. They form reliable source to know about the Mauryan Empire, in particular the dharmic rule of Ashoka. So Ashoka உடைய dharmic rule பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த எடிக்ட் எல்லாம் படிக்கிறப்போ, அரசாணை எல்லாம் படிக்கிறப்போ.
சோ மௌரியா எம்பையர்ல என்னென்னலாம் சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, மௌரியா எம்பையர்ல ராஜா என்னென்னலாம் சொன்னாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பகரமான சோர்ஸ் தான் இந்த எடிக்ட். நம்பகரமான சோர்ஸ். ஏன்னா எடிக்ட் வந்து அபிஷியல், ராஜா சொன்னதான் எடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எடிக்ட்னா என்னது? அரசாணையில வந்து இருக்கும் இல்லையா, அரசுடைய ஆணை, அரசுடைய ஆர்டர்ஸ். ஓகே, கவர்மெண்டுடைய ஆர்டர் தான் எடிக்ட். கரெக்டா? எடிக்ட்னா அரசு ஆணைடா, அரசாணை, அரசு கொடுக்கக்கூடிய ஆணைகள், அரசு பிறப்பிக்கக்கூடிய ஆர்டர்ஸ்கள், ஆர்டர்ஸ், கிங்கு கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், அதுதான் வந்து எடிக்ட். சோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ அசோகாவுடைய தர்மிக் ரூல் பத்தி நம்ம பெட்டரா புரிஞ்சுக்கிறோம். In one of the Kalinga edict, he tells us his horror and sorrow over the death which the war and conquest caused. So நீ பாரு, one of the இந்த கலிங்கா எடிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரர்னா என்னது? What do you mean by horror? ஹாரர் அப்படின்னா வந்து என்னது? நமக்கெல்லாம் ஹாரர் அப்படின்னா வந்து என்ன தெரியும்? என்ன தெரியும்? பயம் இல்லையா? எஸ், பேரச்சம், திகில். எஸ், எக்ஸாக்ட்லி, பேரச்சம், பயங்கர பெரிய அச்சம், பயத்தை விட பெரிய பயம், அதே நேரத்துல வந்து திகில். கரெக்டா? திகில். அண்ட் சாரோ, கஷ்டம். என்ன கஷ்டமோ பயமாவும் இருந்துச்சான்? டெத் which the war and conquest caused. ஓகே, போராலையும், கான்குவெஸ்ட் அப்படின்னா ஒரு நாடை கைப்பற்றுதல். ஓகே, ஒரு நாடை போயிட்டு இன்னொரு நாடு வந்து என்ன பண்றாங்க? கைப்பற்றுதல். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? கான்குவெஸ்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கு பேர் தான் வந்து என்னது? கான்குவெஸ்ட், வெற்றி. ஓகே, ஒரு நாடை போயிட்டு இன்னொரு நாடு போயிட்டு ஜெயிச்சு வருது, ஜெயிச்சு வரக்கூட ஒரு பொருள். இப்போ நீ பார்த்த அப்படின்னா போர்னு போறாங்க, ஆனாலும் இவருக்கு ஏன் ஹாரர் ஆகுது? இவர் ஜெயிச்சாலும் இவருக்கு ஏன் ஹாரர் ஆகுது அப்படின்னா, ஏன்னா அத்தனை மக்கள் இறந்து போறாங்க, ரெண்டு சைட்லயுமே அத்தனை மக்கள் இறந்து போறாங்க. அந்த ஒரு டெத்தும் சாரோவும் ஒரு திகில் இருந்துச்சு. Yet in another edictலயே, இன்னொரு ஒரு edictலயே, he makes it known that Ashoka would not tolerate any longer the death or captivity of even a 100th or 1000th part of the number killed and made captive in Kalinga. Another ஒரு edictலயே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அசோகா வந்து இந்த விஷயத்தை சகிச்சுக்கவே மாட்டேன். எத? இனிமே no longer the death-ஓ, இந்த டெத்தோ இல்ல captivity of even a 100th, 100வது இது கேப்சரா கூட இருக்கட்டும், or 1000th part of, இது எத்தனை பேர் வேணா கில் ஆகி இருக்கட்டும், எது? captive in கலிங்கா. இனிமே நான் வந்து இந்த டெத்தை வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு ஒரு எடிக்ட்லயுமே வந்து போட்டிருக்காங்க. Highlight the steps taken by Ashoka to spread Buddhism. So Buddhism spread பண்றதுக்கு அசோகா என்னென்ன முயற்சி எடுத்தாரு? கடைசி question of this chapter. Okay, the last question of this chapter. ஏய் வெயிட் பண்றா, ஒன்னு படிக்கிறப்ப இன்னொன்னு கேட்காத, ஒன்னு ஃபர்ஸ்ட் கரெக்டா முடிப்போம். ஓகேவா? நான் வந்து 2 மார்க் நடத்துறப்பதான் நீ ஜியோகிராஃபி கேட்கற, ஹிஸ்டரி நடத்துறப்ப ஜியோகிராஃபி கேட்கற, 2 மார்க் நடத்துறப்ப 8 மார்க் கேட்கற, 5 மார்க் கேட்கற, அது நடத்துறப்ப மேப் கேட்கற. நடத்துறத ஃபர்ஸ்ட் கவனிடா. 5 மார்க் 8 மார்க் மேக்லாம் நான் நடத்ததான் போறேன், கவலைப்படாத. Highlight the steps taken by Ashoka to spread Buddhism. Ashoka became ardent Buddhist. Ardent அப்படின்னா வந்து என்னது? Ardent. What do you mean by ardent? Faster சொல்றா. ardent அப்படின்னா என்ன? தீவிர, தீவிரமான. ஓகே, தீவிரமான, சின்சியரான. ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா ardent அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? தீவிரமான. ஏதாவது அர்த்தம் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோ, புக் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ardent அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க? தீவிரமான. ஓகே, தீவிரமான ஒரு புத்திஸ்டா வந்து புத்தருடைய ஃபாலோவரா வந்து ஆகிறார். ஓகே, ஆஃப்டர் மீட்டிங் த புத்திஸ்ட் மங்க் உபகுப்தா அண்ட் propounded his dharma. உபகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் மாங்க், மாங்க் வந்து என்னது? ஒரு ஃபாலோவர். ஓகேவா? அவரை வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் வந்து ஒரு தீவிரமான ஃபாலோவரா வந்து ஆகிறாரு. ஓகே, propounded அப்படின்னா வந்து என்னது?
What do you mean by propounded? Faster. To put forward. Consider பண்றது. சரியா? ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ அந்த புத்த தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு, ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. அசோகாஸ் passion for protecting life extended to animals as well. அசோகா வந்து அனிமல், அதாவது லைஃப வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு இருந்த ஒரு பேஷன், அனிமல்ஸுக்கும் பொருந்துச்சு. அதாவது அவர் வந்து ஹியூமன்ஸை மட்டும் காப்பாத்தல, அனிமல்ஸ் உடைய உயிரையும் அவர் காப்பாத்தினாரு. அனிமல்ஸ் உடைய உயிரையும் வந்து மனுஷனோட உயிருக்கு ஈக்குவலா மதிச்சார். Hospitals were constructed for them and animal sacrifice was forbidden. So மனிதர்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாரு, அண்ட் அனிமல்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட ஆரம்பிச்சாரு. அண்ட் sacrifice was forbidden. forbiddenனா ஒழிச்சிட்டாங்க. sacrifice, அனிமல் sacrifice, ஆடு பலி கொடுக்கிறது, கடா பலி கொடுக்கிறது, குதிரை பலி கொடுக்கிறது, யானை பலி கொடுக்கிறது, கோழி பலி கொடுக்கிறது, சேவல் பலி கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒழிச்சாங்க. சரியா? அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒழிச்சாங்க. ஓகே, சாக்ரிஃபைஸ் அது என்னதுடா? அனிமல் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் பண்றதா ஓ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றா, நீ ஏன்டா போய் அனிமல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ற? அடுத்து, Ashoka sent his son Mahendra and his daughter Sangamitra to Ceylon to spread his message of dharma there. அசோகா என்ன பண்றாரு? அவரோட பையன் மகேந்திராவையும் பொண்ணு சங்கமித்ராவையும் வந்து செலோனுக்கு அனுப்பி இந்த தர்மத்தை வந்து மக்களுக்கு சொல்றாரு. Our national emblem with 4 lions is a replica of Ashoka pillar in Sarnath. நம்மளுடைய நேஷனல் எம்பளம் பார்த்திருக்கீங்க இல்லையா? எஸ், சென்னையில அசோக் பில்லர் பார்த்திருக்கீங்களா? அசோக் பில்லர் அசோக் நகர்ல வந்து இருக்கும் இல்லையா? சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் எம்பளம்ல இந்த அசோகா பில்லர் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த 4 லைன்ஸ் வந்து இருக்கு. யூனிட் 5 ஆரம்பிக்கலாமா? ஹாஃப் கப் தண்ணி குடிச்சிட்டு எல்லாரும் வரீங்களா? சாட்ல ஒரு ஃபயர் போடுறீங்களா? யூனிட் 5. சோ இன்னும் நமக்கு ஜஸ்ட் 6 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஷார்ப்பா நம்ம பிஃபோர் 3 hours itself we can complete. ஓகே, ரெடியா? டக்குன்னு போயிட்டு வாங்க பார்க்கலாம்.
வந்தாச்சா? Is everybody back? Is everybody back? தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்களா? Had water? Not teach by you and Ashama. Please teach that lesson. கண்டிப்பா டேய் நேத்து தான் ஷார்ட் ஆன்சர்ஸ் நடத்தினலடா. தனித்தனியா நடத்துறோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் தனியாவும் லாங் ஆன்சர்ஸ் தனியாவும் நடத்துறோம். சரியா? ஓகே. So unit 5 தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Attempt an account of slavery in Rome. ஓகே? So ரோம்ல வந்து இந்த slavery எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி கேக்குறாங்க. A major source of revenue to the Roman state was the slave trade. Okay, so இந்த slaves trade பண்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கிய ஒரு ரெவென்யூவாவே வந்து இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வருமானமாவே இருந்தது வந்து என்னன்னா அடிமைகளை விற்பது. ஸ்லேவ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? You all know the meaning of the word slave, கரெக்டா? என்னது? அடிமை. ஓகே, ஸ்லேவ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அடிமை அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. அடிமையை வந்து ட்ரேட் பண்றதா வந்து ஒரு முக்கிய சோர்ஸ் ஆஃப் இன்கமாவே இருந்தது. The island of Delos became the greatest slave market. இது முக்கியம்டா. ஐலாண்ட் ஆஃப் டெலோஸ் தான் வந்து இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்டாவே இருந்துச்சாம். There were more slave revolt in Rome than in Greece. ஸோ நிறைய வந்து ஸ்லேவ்ஸ் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போராட ஆரம்பிச்சாங்க. அது வந்து ரோம்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது கிரீஸை கம்பேர் பண்றப்போ. ஓகே, த ரிவால்ட் ஆஃப் ஸ்பார்டகஸ் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ். ஓகே, அல்ல ஸ்பார்டகஸ் ரிவால்ட் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ரெவால்ட் அப்படின்னா வந்து என்னது? கலகம், கிளர்ச்சி. ஓகே, ரெவால்ட் அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? ரெவால்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் கிளர்ச்சி, கலகம், ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, கிளர்ச்சி. சரியா? ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற ஒரு ரிவால்ட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரிவால்ட்டா இருந்துச்சு. அடுத்ததா ஹைலைட் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டான்டின். கான்ஸ்டான்டினுடைய கான்ட்ரிபியூஷன், பங்கு, அவருடைய கொடுத்தது வந்து என்னென்னு கேக்குறாங்க. ஒன் ஆஃப் த ரோமன் எம்பரர், அதான் அவர் தான் கான்ஸ்டான்டின், himself become a Christian. கான்ஸ்டான்டின் வந்து ரோமனுடைய எம்பரர். அவர் வந்து என்ன மாறினார்னா கிறிஸ்டியனா இருந்தார். ஓகே, கிறிஸ்டியானிட்டி thus became the official religion of the empire. ஸோ அந்த ராஜ்யத்துடைய ஒரு அபிஷியல் எம்பையராகவே எது வந்து மாறுது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி தான் மாறுது. What do you know of the Carthaginian leader Hannibal? ஓகே, கார்த்தகீனியல் லீடர் ஹானிபால் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. Hannibal was a Carthaginian general who defeated the Roman army and made a great part of Italy a desert in Punic War. ஓகேவா? In Punic War. சரியா? சோ கவனிங்க, ஹானிபல் அப்படிங்கிறது வந்து கார்த்தகினியன் ஜெனரல். அது வந்து ஒரு பதவிடா, ஒரு பதவி. Who defeated the Roman army. ரோமன் ஆர்மி அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. And made a great part of Italy. இட்டாலியில ஒரு பெரிய பகுதியை பிடிக்கிறாங்க. A desert in Punic War. Punic Warல ஒரு இட்டாலியோட கிரேட் பார்ட் ஆஃப் டெசர்ட்டை இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. ஓகே, கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து பேருடா, அந்த ராஜாவுடைய பேருடா கான்ஸ்டான்டினோப்பிள், ரோமன் எம்பையர். சரியா? சரியா? New to the channel, then do subscribe. Okay, then do subscribe. Okay, yeah. கிரேக்க பேரரசர். ஓகே, கிரேக்க பேரரசர் அதான் கான்ஸ்டான்டினோப்பிள். இந்த செகண்ட் பியூனிக் வார்ல ஹானிபல் வாஸ் defeated in the battle of Zama. செகண்ட் பியூனிக் வார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் ஜமால வந்து ஹானிபல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க? தோக்கடிச்சிடுறாங்க. ஹானிபல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க? தோக்கடிச்சிடுறாங்க. ஓகே, யா. Pursued by Roman army, Hannibal ended his life by poisoning himself. So, ரோமன் ஆர்மியுடைய பிரஷர்ல, ரோமன் ஆர்மியுடைய அறிகுறிகள்லையும் பிரஷர்லையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு என்ன ஆகுது? ஹானிபல் வந்து அவருடைய லைஃபை வந்து முடிச்சுக்கிறார். ஹானிபல் வந்து அவருடைய லைஃபை வந்து முடிச்சுக்கிறாரு, தன்னைத்தானே பாய்சன் குடிச்சி.
Okay. Next da, what were the reasons for prosperity of Han Empire? Okay, Han Empire உடைய prosperity. Okay, so prosperity அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஒரு செழுமை, ஒரு வளமை, ஒரு வளர்ச்சி, செழிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, செழிப்பு அப்படின்னு வந்து அர்த்தம். what do you mean by prosperity? prosperity அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? செழிப்பு. ஓகே, செழிப்பு. Han dynasty. ஓகே, Han dynasty founded by Liu Pang. அதை கண்டுபிடிச்சது, அது ஆரம்பிச்சு வச்சது வந்து யாரு அப்படின்னா Liu Pang. ஓகே, flourished for 400 years. 400 years நல்லா சூப்பரா வந்து போச்சு. ஓகே, அதாவது 206 BC ல இருந்து 220 AD வரைக்கும். The most popular and powerful ruler வந்து யாரு? ரொம்ப பாப்புலரான ஒரு பவர்ஃபுல்லான ரூலர் வந்து யாருன்னா Wu Ti. ஓகே, Wu Ti. His generals succeeded in driving away from the Huns in the north. அவருடைய ஜெனரல் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல இருந்து வந்தக்கூடிய ஹன்ஸ வந்து துரத்தினாங்க. நார்த்ல இருந்து வந்தக்கூடிய ஹன்ஸ வந்து துரத்தினாங்க. சரியா, அதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. Thus the Han Empire once again opened the Silk Road for the trade. So ட்ரேடுக்கான சில்க் ரோட வந்து என்ன பண்ணாங்க? அகைன் வந்து ஓபன் பண்ணாங்க. A large export trade, mainly silk. சில்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க திருப்பி. அது பயங்கர பெரிய லெவல்ல பண்ணாங்க. ரோமன் எம்பையரை ரீச் பண்ற வரைக்கும். நார்த்ல ஆர்டிசன்ஸ், ஆர்ட் செய்யறவங்க தான் ஆர்டிசன்ஸ், ஹர்டர்ஸ் of the rival barbarian dynasties brought in new techniques like the methods of harnessing horses, அதாவது ஹார்ஸ் குதிரையை வந்து நம்ம வளர்க்கறது, use of saddle and stirrup, techniques of building bridges and mountain roads and seafaring. So use of saddle and stirrup அப்படின்னா என்னடா? இப்ப போயிட்டு லைன் பை லைன் மிக மிக கஷ்டம். saddle and stirrup அப்படின்னா என்னடா? குயிக்கா? சோ இப்போ ஹார்ஸ் ரைடர்லாம் வந்து போவாங்கல்ல, ஹார்ஸுக்கு வந்து ஒரு சீட்டுன்னு ஒண்ணு வந்து இருக்கும் இல்லையா, கம்ஃபர்ட்டா வந்து நம்ம உட்காந்து போறதுக்கு. ஹார்ஸ் ரைடருக்கு வந்து அந்த ஹார்ஸ் மேல ஒரு சீட்டு மாதிரி ஒண்ணு வந்து போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி கால் வந்து நம்ம கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம், ஓகே, ஒரு அப்பாரட்டஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா சாடல். ஓகே, சோ சாடல் அப்படிங்கிறது வந்து அந்த ஹார்ஸ் மேல நம்ம ஹியூமன்ஸ் உட்காரத்துக்காக ஒரு சீட்டு மாதிரி இருக்கிறதா வந்து சாடல். சிர்ரப் அப்படிங்கிறது வந்து கால் வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட். 1 minute, I'll be back.
எஸ். ஸோ பயங்கர புயல், ரெட் அலர்ட் வந்து போட்டிருக்காங்க. யாரும் வெளியில போகாதீங்க, பத்திரமா வீட்டுக்குள்ள இருங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, மரம் கீரம்லாம் விழுவாம பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் மழை பெய்யறப்போ ஏதாச்சும் அணில் காக்கா ஏதாச்சும் கீழே கடந்தா தூக்கி ட்ரையான ஒரு பிளேஸ்ல வந்து வைங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஏதாவது மழைக்கு ஒதுங்கிச்சுன்னா உங்க வீட்டு பார்க்கிங்ல ஒரு குட்டி இடம் கொடுங்க. வாங்கடா. ஸோ ஹார்சஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சேடல் அப்படிங்கிறது அந்த ஹார்ஸ் மேல உட்காரத்துக்கு இருக்கக்கூடியது, ஸ்டிரப் அப்படிங்கிறது கால் வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம். ஸோ பில்டிங் பிரிட்ஜஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மவுண்டெயின் ரோட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, சீ ஃபாரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, சச் இனோவேஷன் எல்லாமே ஹான் எம்பையரை ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரஸா மாத்துச்சு. ஓகே, ஹான் எம்பையரை ரொம்ப ரொம்ப செழிப்பா மாத்துச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரா செழிப்பா மாத்துச்சு. அடுத்து ரைட் அபவுட் செயின்ட் சோஃபியா கத்தீட்ரல். ஸோ செயின்ட் சோஃபியா கத்தீட்ரலை பத்தி எழுத சொல்றாங்க. செயின்ட் சோஃபியா கத்தீட்ரல் வாஸ் பில்ட் இன் மிட் 6th செஞ்சுரியில தான், அதாவது 6th செஞ்சுரியுடைய பாதியில தான் வந்து செயின்ட் சோஃபியா கத்தீட்ரலை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. The most magnificent building in Europe at that time, it was known for its innovative architectural technique. Okay, so அவங்களுடைய புது சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சரல் டெக்னிக்ஸ் தான் வந்து செமையா வந்து இருந்துச்சு. ஓகே, ரொம்ப மெக்னிஃபிஷியன்ட் பில்டிங்னா பெரிய பெரிய பில்டிங், பிரம்மாண்டமான பில்டிங். பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம். மெக்னிஃபிஷியன்ட் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு வந்து, உங்க ஊர்ல வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்குதுன்னா குட்டுடா, புயல்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, டிராவல்ல அதாவது சி டிராவல் பண்றதா வந்து சி ஃபாரிங். ஓகே ஓகே, ஒரு ஒர்க்குக்காக ஒரு சி டிராவல் பண்றதா வந்து சி ஃபாரிங். சரியா? புதுசு புதுசு ஆர்கிடெக்சரல் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து கட்டினாங்க. திஸ் கத்தீட்ரல் வாஸ் டர்ன்ட் இன்டு அ மாஸ்க். அந்த சர்ச் இருக்குல்ல கத்தீட்ரல், அதை வந்து என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா மாஸ்கா வந்து மசூதியா வந்து மாத்திட்டாங்க பை த ஒட்டமான் டர்க் when they captured Constantinople. So கான்ஸ்டான்டினோபிள வந்து கேப்சர் பண்ணப்போ ஒட்டமான்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்ச்சை வந்து மாஸ்கா மாத்திட்டாங்க. ஹாபாடா. சோ யூனிட் 6 போலாமா? என்னன்னா ஒரு குட்டி பிரேக் வேணுமா? வேண்டா இல்ல? இன்னும் நமக்கு ஒரு பாதி கடல் வந்து இருக்கு. ஓகே, do you need a break or not? நான் ஒரு போல் போடுறேன், அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 10 minutes ஆனா பிரேக்? எஸ்ஸா நோவா? பிரேக்லாம் வேணாம் மேம், அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னா சொல்லுங்க. இல்ல மேம் கொஞ்சம் பிரெயின் வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கு, ஒரு பிரேக் போயிட்டு வந்தா நாங்க வந்து பெட்டரா வருவோம் அப்படின்னா பெட்டரா வாங்க. டோன்ட் வாண்ட் பிரேக் தான் நிறைய பேர். போலுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. போல்லயும் பார்த்தனா பிரேக் வேண்டாம் தான் அதிகமா இருக்கு. எல்லாருமே போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். எல்லாருமே போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 50-50 இருக்கு, அதெல்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஆன்சர் தான் போகும். ஏன்னா இதுக்கப்புறமா 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் கண்டினியூஸா.
Okay, so let's continue. சரியா, let's continue. We don't need a break. ஓகேவா? ஆமா, நோ பிரேக்ஸ் தான் அதிகமா இருக்கீங்க. யாருக்கெல்லாம் பிரேக் வேணுமோ என்ன பண்ணுங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிங்க. சரியா? ஓகேடா. ஸோ யூனிட் 6, the great wall of China. சைனாவுடைய கிரேட் வால். இஃப் யூ ஹேவன் சீன் த பிக்சர் அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் சைனாவுடைய கிரேட் வால். ஓகே, சின்ஸ் நீங்க இதை வந்து செகண்ட் மிட் டர்ம்க்கு படிச்சதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். The Great Wall of China was built between 8th and 7th century BC ல தான் இது வந்து நம்ம பில்ட் பண்ணோம். To protect themselves from enemy of the north. நார்த்ல இருந்து வரக்கூடிய எனிமீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா, நார்த்ல இருந்து வரக்கூடிய எனிமீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. During the Qin dynasty, Qin என்னன்னா Qin dynasty, அப்போ the separate walls were connected and consequently from the east to west for about 5000 kilometers. So செப்பரேட்டா கட்டிட்டு அந்த வால்ஸை அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணாங்க, கனெக்ட் பண்ணாங்க. சரியா, மொத்தமா எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குது? 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு. ஒன் ஆஃப் த 7 wonders, உலகில் 7 அதிசயங்கள் அப்படி இந்த பாட்டுல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த 7 wonders-ல ஒன் ஆஃப் த wonders தான் வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. அதுல கூட இந்த ஐஸ்வர்யா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த 7 wonders-லயும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாட்டுல வந்து வரும். நான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மொத்தமா 5000 பிளஸ் ஒரு 1700 போட்டீங்கன்னா 6700 கிலோமீட்டர்ஸ் இன் லென்த்ல வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டுமே இருக்கு. ஓகேவா, சூப்பர். இம்பாக்ட் ஆஃப் குரூசேட் அதோடைய இம்பாக்ட் என்ன? மதப்போர். பேசிக்கலி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தென் முஸ்லிம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சண்டை, கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை, மதப்போர் தான் இந்த இடத்துல குரூசேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Crusade ended the feudal relation. What do you mean by feudal relation? சொல்லுங்கடா. What do you mean by feudal relation meaning? தெரியலனா எழுதிக்கோங்க அட்லீஸ்ட். சோ ஒரு நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னா அந்த நிலப்பரப்புல வந்து ஒரு உறவு அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கும். சரியா, அதாவது வந்து ஒரு நல்ல ரிலேஷன், அதாவது இந்த நிலமானிய முறை அதேதான். இந்த நிலப்பரப்புக்கு வந்து இத்தனை ரூபா நான் தரேன், அதுல இதை வந்து நீ விளைவிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த உறவு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு. இன்க்ரீசிங் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் லெட் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட். ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ அந்த ட்ரேடும் வந்து பல மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ட்ரேடும் வந்து பல மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. Venice, Geneva, Pisa emerged as important commercial centers in the Mediterranean region. So, Venice, Genoa and Pisa இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிடேரியன் ரீஜியன்ல ஒரு முக்கியமான கமர்ஷியல் சந்தையா வந்து மாறுது. ஓகே, Constantinople ceased to be the middleman in the trade between east and west. ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் ஒரு மிடில் மேனா தான் வந்து யார் இருந்தாங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் இருந்தது. ஆனா அது வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. டைரக்டாவே அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண, வணிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போப் அண்ட் பாப்பசி லாஸ்ட் தேர் பிரஸ்டீஜ். போப்பு பாப்பசிலாம் யாருப்பா? மத குரு. அவங்க வந்து அவங்களுடைய பிரஸ்டீஜ லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கெத்து பிரஸ்டீஜ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, how was feudalism organized in middle age? Okay, yeah, so the king was at the head of feudal regime. So இந்த feudal regimeக்கு யார் வந்து ஹெட் அப்படின்னா கிங் தான். Next to him there were great nobles known as dukes, count, earl. dukes, count, earl இதெல்லாம் யாருன்னா மந்திரி மாதிரி, கிங்குக்கு கீழே. கிங்குக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரேட் நோபல்ஸ் அப்படின்னு நல்லா படிச்சவங்க. ஓகே, நல்ல அறிவு சார்ந்து விளங்கி இருப்பவர்கள். ஓகேவா, கிரேட் நோபல்ஸ் வந்து கிங்குக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல வந்து இருந்தாங்க. The relationship was one of the vassal. Okay, what do you mean by vassal? Time meaning தெரியலனா please do note it down. vassal or vassal அப்படினா வந்து என்னது? அடிமை. சரியா? So the relationship was one of the vassal வந்து இருந்துச்சு, which is அடிமையா தான் வந்து இருந்துச்சு. ஓகேவா? So king வந்து head of the feudal regime இருந்தாரு. அவருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிச்சவங்க கிரேட் நோபல்ஸ் வந்து இருந்தாங்க.
அவங்களதான் வந்து டியூக்ஸ், கவுண்ட், ஏர்ல்ஸ்லாம் வந்து சொல்றோம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் ஆஃப் த வாசலா இருந்தது, விச் இஸ் என்னது, ஒரு அடிமைத்தனமா தான் இருந்தது. Nobles in turn had vassals of their own, dividing and distributing their fief to lesser nobles called viscount or barons. இப்போ ராஜா வந்து நோபல்ஸ் ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றாருன்னா, நோபல்ஸும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே லெஸ் நோபல்ஸா இருக்கிறவங்கள வந்து ஃபீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு அடிமையா தான் ட்ரீட் பண்ணாங்க. லாஸ்ட் இன் திஸ் ஆர்டர் வேர் த நைட். இந்த ஆர்டர்ல கரெக்டா கடைசியா இருக்கிறதா நைட்டு. whose fiefs could not be divided. fief அப்படின்னா மானியம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை அதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஆர்டர்ல கடைசியா இருக்கிறது வந்து fief. அத பாட்டம், அதுக்கும் கீழே பாட்டம்ல யாருன்னா வில் அண்ட் செர்ஃப். இதுவும் வந்து ஜஸ்டா ஒரு ஆர்டர், பதவிக்கு அப்படி பேரு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ராஜா, ராஜாக்கு அப்புறமா நோபல், நோபல் கீழே லெசர் நோபல், லெசர் நோபலுக்கும் கீழே நைட்டு, நைட்டுக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா வில்லன் இல்லைன்னா செர்ஃப். சரியா, இந்த ஆர்டர்ல அந்த நில மானியம் இருக்குல்ல, அதை வந்து பிரிச்சுப்பாங்க. நிலத்துல இருந்து வரக்கூடிய வருமானம், மானியத்தை பிரிச்சுப்பாங்க. ரைட் அபவுட் த டூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் பை medieval pope to assert their authority. Okay, write about the two instruments used by medieval pope to assert their authority. அவங்களுடைய அத்தாரிட்டிய மக்கள் மேல செலுத்துறதுக்கு எந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து எக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் தென் இன்டர்டிக்ட். எக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் தென் இன்டர்டிக்ட். அது என்ன மேம் எக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா, depriving of a person of all privileges of the Christian. See, இப்ப அவங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து இருக்கும். ஓகே, அது எல்லாத்துலேருந்தும் அவங்கள வந்து நீக்கிடுவாங்க. இப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றீங்க ஆர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணல, போப் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸோ அதை வந்து கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. they need the right to sacraments in church. sacraments அப்படின்னா சடங்கு, சர்ச்சில் நடக்கக்கூடிய சடங்குகளை வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இப்ப சர்ச்சில் கல்யாணம் பண்றது, சர்ச்சில் போயிட்டு ஏதாவது சடங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த சடங்கெல்லாம் வந்து பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. his or her body, பாருங்க, டெட் பாடியை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட கான்செக்ரேட்டட் கிரவுண்ட்ல வந்து அந்த இடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த கான்செக்ரேட்டட் கிரவுண்ட்ல வந்து என்ன பண்ண விட மாட்டாங்க, பரி பண்ண கூட விட மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ் கம்யூனிகேஷன்னா வந்து என்னது, இப்போ ஃபாலோ பண்ணல அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியா இருக்கக்கூடிய பிரிவிலேஜஸ் கிடையாது அண்ட் சடங்கு பண்ண முடியாது. சர்ச்சில் டெட் பாடியை புதைக்க கூட முடியாது. டிப்ரைவிங்னா என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருந்து பறிக்கிறது. ஓகே, இப்ப நீ டெய்லி கிளாஸ் வர, இனிமே நீ கிளாஸ் வரக்கூடாது அப்படின்னு உன் ரைட்ஸை பறிக்கிற அப்படின்னா அதுக்கு பேரு டிப்ரைவிங். ஓகே, உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த பறித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா இன்டர்டிக்ட் அப்படின்னா என்ன, ரெண்டுமே ஏறத்தாழ சேம் மீனிங் தான். இன்டர்டிக்ட் அப்படிங்கிறது deny the benefits of the religion to the ruler subject. So நீ அந்த ரிலீஜன்ல இருக்கிறதுனால உனக்கு என்னென்ன பெனிஃபிட், அந்த எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு டெனினா நோ, தடை செய்தல். அதேதான். it was intended to kindle the resentment against him. kindle the resentment அப்படின்னா என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்சம் கோபத்தை தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கோபத்தை வந்து தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா, சோ இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன ஆகும், மக்களுக்கு போப் மேல இருக்கக்கூடிய ஆர் அந்த சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய கோபம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கிண்டல்னா கிளப்பி விடுறது. ஓகே, 6th யூனிட் முடிச்சிட்டோம், 7th யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஓரளவுக்கு உனக்கு கதை புரிஞ்சிருக்கு இல்லையா? இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் ரீகால். ஃபாஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகால் பண்ணலாம். ஓகே, எஸ், வெரி குட்ரா, சூப்பர். அடுத்து யூனிட் 7, 7, 8, 9, 10 4 யூனிட் தான் இருக்கு நமக்கு. ரைட் அபவுட் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் மாலிக் கஃபூர். பிரேக் எல்லாம் கிடையாது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க டக்கு டக்குன்னு. நம்ம அப்பதான் அடுத்து ஆரம்பிக்க முடியும், அப்பதான் பிடிஎஃப் தருவேன்.
Okay, yeah. So write about the military expedition. Expedition அப்படின்னா என்னப்பா? 10th கிடையாதாடா? ஓகேடா, அப்ப நல்லதுடா. ஓகே, ராணுவ பயணம். ஓகே, மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா என்னது? ராணுவ பயணம். ஓகே, ராணுவ பயணம். எக்ஸ்பேண்ட் பண்றது, ராணுவத்தை எக்ஸ்பேண்ட் பண்றது, அதேதான். சோ அலாவுதீன் கில்ஜி ஸ்லேவ் அண்ட் கமாண்டர் மாலிக் கஃபூர். அலாவுதீன் இது 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 இங்க விட்டு இந்த கதை தந்துட்டு இதுக்குள்ள வந்திருக்கும். கத்துச்சு. ஜியோகிராஃபி கண்டிப்பா போடுறேன்டா. ஓகே, யா. சோ தண்ணி ஓகே, அலாவுதீன் கில்ஜி உடைய ஸ்லேவ். ஸ்லேவ்னா என்னது? அடிமை. அண்ட் கமாண்டர். ஓகே, மாலிக் கஃபூர் was sent on military expedition. ஓகே, அவர் வந்து எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா மிலிட்டரி எக்ஸ்பெடிஷனுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? மிலிட்டரி எக்ஸ்பெடிஷனுக்கு அனுப்புறாங்க, ராணுவ பயணத்துக்கு அனுப்புறாங்க. ஓகே, ஃபர்தர் சவுத் இந்த ஃபர்ஸ்ட் டிகேட். டிகேட்னா என்ன வருஷம்டா? 10 வருஷத்தை டிகேடுன்னு சொல்லுவோமா, இல்ல 20 வருஷத்தை டிகேடுன்னு சொல்லுவோமா? டசன்னா 10ன்னு சொல்லுவோம்ல, 12ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி டிகேட்னா என்ன? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டேய், எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நான் ஒண்ணு நடத்துறப்போ ஹிஸ்டரி நடத்துறப்ப தான் ஜியோகிராஃபி கேக்குறீங்க, அப்புறம் நான் ஜியோகிராஃபி நடத்துறப்ப திருப்பி ஹிஸ்டரியே கேக்குறீங்க, 2 மார்க் நடத்துறப்போ 8 மார்க் கேக்குறீங்க. டோன்ட் டேக் அது கேட்கவே கேட்காத. நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு டீடைலும் நடத்துவேன், மேப்பும் நடத்துவேன், எல்லாமே நடத்துவேன். சரியா? ஐ வில் டீச் எவ்ரிதிங். ஓகே, சோ நீ வந்து இல்ல நான் நடத்துறத கவனிக்காம நடத்தாத பத்தியே கேட்காத. Ten years. Yeah, 10 years. Okay, so 10 வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க? மிலிட்டரி எக்ஸ்பெடிஷனுக்கு அனுப்புறாங்க. ஓகே, அடுத்தரா, who founded the விஜயநகர் கிங்டம்? விஜயநகர் கிங்டமா ஃபைண்ட் பண்ணது யாரு? விஜயநகர் கிங்டம் was established by ஹரிஹரா and புக்கா, 2 brothers. 2 brothers. யார் யாரு? ஹரிஹரா அப்படிங்கிற பிரதரும் புக்கா அப்படிங்கிற சகோதரர்கள். ஹரிஹரா அண்ட் புக்கா, இந்த 2 சகோதரர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி எக்ஸ்பெடிஷனுக்கு வந்து சாரி இது வந்து விஜயநகர் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷே பண்றாங்க. ஓகே, தே வேர் த ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் சங்கம் டைனாஸ்டி. சோ சங்கம் டைனாஸ்டியுடைய முதல் ரூலர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? நம்மளுடைய விஜயநகர் கிங்டம் தான். சாரி, புக்கா அண்ட் ஹரிஹரா தான். சங்கம் டைனாஸ்டி வாஸ் ஃபாலோடு பை த சுலுவா டைனாஸ்டி. இப்போ சங்கம் டைனாஸ்டி வாஸ் ஃபாலோடு அப்படின்னா சங்கம் டைனாஸ்டிக்கு அப்புறம், சங்கம் டைனாஸ்டிக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுதான் இந்த சலுவா டைனாஸ்டி. சலுவா டைனாஸ்டி. The Tuluva dynasty ruled by கிருஷ்ணதேவராயர். நம்ம நிறைய கிருஷ்ணதேவராயர் கதையெல்லாம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, மாரல் கிளாஸ்லாம். சோ கிருஷ்ணதேவராயர் உடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டைனாஸ்டி? துலுவா டைனாஸ்டி. ஓகே, துலுவா டைனாஸ்டி. சூப்பர்டா. ஓகே, சோ டக்கு டக்குன்னு பாருங்க, விஜயநகர் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருப்பா? ஹரிஹரா அண்ட் புக்கா, இந்த 2 பிரதர்ஸ் தான். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் சங்கம் டைனாஸ்டி. சங்கம் டைனாஸ்டி வந்து ஃபாலோட் பை சலுவா டைனாஸ்டி. அதுக்கு அடுத்துதான் துலுவா டைனாஸ்டி. ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? அடுத்து போயிட்டு நான் குவிஸ் கேட்கிறேன். ஆமா, நம்ம நடுவுல குவிஸ் கேட்கறதே மிஸ் பண்ணிட்டோம். Mention the 2 natural advantages that India had in cotton weaving. India had 2 natural advantages in cotton weaving. Cotton weavingல இந்தியாவுக்கு வந்து 2 நேச்சுரலான அட்வான்டேஜஸ் வந்து இருந்துச்சு. என்ன? The first was the cotton grew in almost all parts of India, so that the basic raw material is easily available. Okay, so காட்டன் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலையுமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா காட்டனுடைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாலேயே ஃப்ரீயா அவைலபிளா இருந்துச்சு. பஞ்சு மரம்லாம் இந்தியாலேயே அவைலபிளா இருந்துச்சு. செகண்ட்,
டெக்னாலஜி ஆஃப் ப்ரொடியூசிங் அ பெர்மனன்ட் கலர் ஆன் காட்டன் யூசிங் வெஜிடபிள் டையும் ஏர்லி இந்தியாலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ காட்டன் மட்டும் இல்ல, அந்த காட்டன்ல இருந்து நூல் தரித்து, நூல்ல இருந்து துணி தரித்து, துணியில இருந்து நம்ம ட்ரெஸ் தைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு கலர் கொடுக்குற அந்த டை கலர் கூட இந்தியால முன்னாடியே அதுக்கான டெக்னாலஜி எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். What were the factors which facilitated urbanization? What do you mean by urbanization? Urbanization na enna பார்த்தோம்? Urbanization na enna பார்த்தோம்? Urbanization. கிளியரா? வெரி குட். பாதுகாத்தல் இல்லடா, ரூரல்ல இருந்து சிட்டிக்கு வருது, அதேதான். அர்பனைசேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? நகரமயமாக்கல். ஓகே, நகரத்துக்கு வரது, சரியா? ரூரல் பிளேஸ்ல இருந்து சிட்டிக்கு கிளம்பி வரதான் வந்து அர்பனைசேஷன். The city and towns fulfilled diverse and overlapping roles in economy. Fulfilled diverse and overlapping roles அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ சிட்டில வந்து ஒரு கிராமத்துல இருந்து நான் ஒரு காய்கறி கொண்டு வரேன் ஆர் ஒரு அரிசி கொண்டு வரேன் அப்படின்னா அந்த அரிசியை பேக்கெட் போடுறதுக்கும், அந்த அரிசியை போய் மார்க்கெட் பண்றதுக்கும், அந்த அரிசியை போய் கடையில வைக்கிறதுக்கும், கடையில இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணி நம்ம வீட்டுக்கு வரத்துக்கும், இது எல்லாத்துக்குமே நிறைய ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுது இல்லையா? ஓவர்லாப்பிங் ரோல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அரிசியை விளைவிக்கிறது ஒருத்தன் அப்படின்னா அதுக்கப்புறமா நிறைய பேருடைய ரோல் இருந்துதான் நம்ம கையில அது வந்து சேருது. ஸோ அது சிட்டியில ரொம்ப ஈஸியா வந்து நடக்குது. லார்ஜ் சிட்டி வேர் சென்டர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தயாரிக்கணும் இல்லையா? அது வந்து ஆட்டோமொபைலா இருக்கட்டும், மெட்டல்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், எல்லாமே தயாரிக்கிறதுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் வந்து சிட்டில அதிகமா இருக்கு. பேங்கிங்கா இருக்கட்டும், மார்க்கெட்டிங், அதை போய் விற்கிற மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீசஸா இருக்கட்டும், இது எல்லாமே சிட்டிஸ்ல நமக்கு அதிகமா இருக்கு. They were usually located at the intersection of extensive network of roads. So road உடைய intersection, okay, சைட் ரோட்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. The road connected to them to the other parts of the country. இந்த ரோட்ஸ் தான் மக்களையும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியும் வந்து என்ன பண்ணுது? சிட்டில இருக்கக்கூடிய ரோடு தான் கனெக்ட் பண்ணுது. Small towns were marketing centers in local trade connecting the intermediate rural hinterland. அதாவது குட்டி குட்டி சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து லோக்கல் ட்ரேட், அங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லோக்கல்ல வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. Cities also served as political and administrative centers. இப்போ நம்மளுடைய பிரதமரா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க பொலிட்டிக்கலி ஒரு சட்ட சபையா வந்து இருக்கட்டும், ஓகே, ஒரு பார்லிமெண்ட் இதுவா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு சிட்டில வந்து இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ், ஓகே, கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு சிட்டிஸ்ல இருக்கு. ஓகே, யா. மேஜர் பில்கிரிமேஜ் சென்டர், ஓகே, வழிபாட்டு தலங்கள். பில்கிரிமேஜ் சென்டர் அப்படின்னா வந்து என்னது? வழிபாட்டு தலங்கள். அது வந்து கனவு டெஸ்ட் சீரீஸ்ல எப்படி ஜாயின் பண்றது? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா, யூ கேன் கிளிக் அண்ட் ஜாயின். டைவர்ஸ்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், டிஃபரெண்டா நிறைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, யா. ஸோ மேஜரான வழிபாட்டு தலங்கள், அதாவது காசி, வாரணாசியா இருக்கட்டும், அது சிட்டில தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ரெகுலர் இன்ஃப்ளோ ஆஃப் பில்கிரிம்ஸ். பில்கிரிம்ஸ்னா என்னது? ஒரு வழிபாடு தலத்துக்கு டிராவல் பண்ணி போறவங்க, சரியா? வழிபாடு செய்பவர்கள். ஓகே, சோ அவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி நிறைய பேர் வரதுனால அது வந்து நமக்கு ஒரு சூப்பர் சிட்டியா வந்து இருக்கு. ஆல் தீஸ் ஃபேக்டர் டுகெதர் கான்ட்ரிபியூட்டட் டு அர்பனைசேஷன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் தான்
நகரமயமாக்கல், ஒரு ரூரல்ல இருந்து அர்பனுக்கு மூவ் ஆகுறதோ இல்ல ஒரு ரூரல் பிளேஸ் அர்பன் ஆகுறதோ அதுக்கு ஒரு முக்கிய ஃபேக்டர்ஸா இருக்கு. ஓகே, ஒரு முக்கிய ஃபேக்டர்ஸா இருக்கு. வாட் இஸ் செரிகல்ச்சர்? இந்த கொஸ்டின் வந்து உங்க புக்ல ஒரு சில பேர் உங்க புக்ல இல்ல அப்படிம்பீங்க, பட் கேட்கலாம். இதோட கண்டென்ட் நம்ம புக்குக்குள்ள இருக்கு. ஓகேவா? கிளியரா? டவுட் என்னடா டவுட்? திலகவதி வந்து டவுட் 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 அவ்வளவுதான் போடுறாங்க. உங்க கடைசி 10 மெசேஜும் டவுட்டை கிளியர் பண்ணுங்க, டவுட் கிளியர் பண்ணுங்க. என்ன டவுட்னு திலகவதி அந்த டவுட்டை போடவே இல்லை. ஏன் திலகவதி கடந்த 10-15 மெசேஜ்ல ஒரு மெசேஜ்லயாவது நீங்க டவுட்டை போட்டீங்களா? ஐ ஹாவ் அ கொஸ்டின், ஐ ஹாவ் அ கொஸ்டின், ஐ ஹாவ் அ கொஸ்டின், அவ்வளவுதான் இருக்கு திலகவதி. நீங்க கடைசியா 10 வருஷம் சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி என்ன மேம் டாக் கத்துது? ஆமாண்டா, டாக் கத்துச்சு. பட் கடைசி வரைக்கும் நீங்க டவுட்டே கேட்கலடா. ஐ ஹாவ் அ கொஸ்டின், ஐ ஹாவ் அ கொஸ்டின் அழுதுட்டு தான் இருக்காங்க. சோ டவுட் இருக்குன்னா டவுட் என்னங்கறத சாட்ல போடுங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு டவுட் டவுட்னு மட்டும் போடக்கூடாது. சில்க் ப்ரொடக்ஷன், ஓகே, பட்டு பட்டு புடவை பட்டி வேட்டியில நம்ம பண்றோம்ல. சோ அந்த சில்க் ப்ரொடக்ஷன் எப்படி பண்றோம்னா பிரீடிங் மல்பெரி சில்க் வார்ம். ஓகே, சோ நம்ம சில்க் வார்ம் இருக்குல்ல, பட்டு புழு வந்து வளர்ப்பாங்க. பட்டு புழு வளர்த்துட்டு அது தன்னை சுத்தி குக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய எச்சிலால தன்னை சுத்தி 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 அந்த செக்ரீஷனால அது வந்து கூடு மாதிரி கட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுத்து வெந்நீர்ல போட்டுரும். வெந்நீர்ல போட்டோம்னா அந்த பட்டுப்பூச்சி செத்துரும். செத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது மேல இருக்கிற நூலை எடுத்து நம்ம வந்து பட்டு தனியா பட்டு நூல் எடுத்து அந்த பட்டு நூல்ல இருந்து பட்டு புடவை அதெல்லாம் வந்து செய்வோம். ஸோ செரிகல்ச்சர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 14th and 15th centuryல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. பெங்கால் தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் ரீஜியன்ஸாவே இருந்துச்சு. பெங்கால் தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் யூனிட்ஸா இருந்தது. யூனிட் 8, 8, 9, 10 இன்னும் 3 யூனிட் தான். நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் யூனிட் கிடையாது அப்படின்னா யூ நீட் நாட் ஜாயின். ஓகே, மல்பெரிங்கிறது லீவ்ஸ்டா, அது ஒரு லீவ். மல்பெரி அப்படிங்கிறது வந்து ஒரு லீவ்ஸ். அந்த லீஃப் சாப்பிடக்கூடிய ஒரு பூச்சி தான் மல்பெரி பட்டுப்பூச்சி. செரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து அந்த பட்டு புழுவை வளர்த்து அதுல இருந்து அந்த சில்கை கொண்டு வர்றதுதான் செரிகல்ச்சர். அதுதான் வந்து செரிகல்ச்சர். ஓகே, கிளியரா? 8th யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். இன்னும் 2 யூனிட் தான். 8, 9, 10 தான். 10th யூனிட் கிடையாதா? அப்ப 8, 9 தான். டக்கு டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. கிளியரா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரிடா, வாடா வாடா வாடா, குயிக்கா ஆரம்பிக்கிறோம். அடுத்த 2 சாப்டர் மாசா முடிக்கிறோம். How about explain how the invention of printing press influenced Renaissance, Reformation, geographical discoveries? Printing press, இந்த printing press, in fact சொல்ல போனா Tamil is the first non-European language to went into printing. Okay, so அச்சு எடுக்கிறோம் இல்லையா? So இந்த printing crusade-னா என்னமா? மத போர்டா. முக்கியமா இந்த இடத்துல crusade-னா என்ன மீனிங்னா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் சண்டை போட்டுக்கிற அந்த மத போர் தான் வந்து crusade. Okay, yeah.
சரியா? இப்ப புரிஞ்சுதாடா? சிலுவை போர். இங்க தமிழாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருசேட்னா என்ன தெரியுமா? சிலுவை போர். இது வரலாற்று ரீதியாக கிறிஸ்துவர்கள் புனித பூமியை இஸ்லாமியரிடமிருந்து மீட்பதற்காக நடத்திய போர். அதான் இப்போ வந்து முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து அந்த இதை வந்து கிறிஸ்டியனா ஃபுல்லா வந்து எடுத்துக்கிறதா, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ண சொல்லி போர் புரியறது தான் வந்து குரூசேட். ஓகே, கிளியரா? மாஸ்க்னா மசூதி. எஸ் வாடா. பிரிண்டிங் பிரஸ், அதாவது தமிழ் தான் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் விச் வெண்ட் இன்டு பிரிண்டிங். ஓகே, ஸோ பிரிண்டிங்க்கு போன முதல் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து எது அப்படின்னா தமிழ் தான். சரியா? ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ். ஓகே, ஸோ பிரிண்டிங் பிரஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இன்வென்ட் பண்ணது. ஆக்சிலரேட்டட் த ப்ராசஸ் ஆஃப், ஆக்சிலரேட்டட்னா ஸ்பீட் அப் பண்ணுதுன்னு அர்த்தம், ஸ்பீட் அப் பண்றதுன்னு அர்த்தம். ப்ராசஸ் ஆஃப் மாடர்னைசேஷன். இப்போ ஓல்டு காலத்துல இருந்து நம்ம வந்து மாடர்ன் ஆயிருக்கோம்ல, ஸோ இந்த மாடர்னைசேஷன் ப்ராசஸ வந்து வாட் இஸ் மாஸ்க்னா மசூதிடா, மசூதி. ஓகே, ஸோ வந்து அந்த மாடர்னைசேஷன் ப்ராசஸ வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சு, ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. ஓகே, earlier manuscripts were written by hand. பழங்காலத்துல வந்து இந்த manuscripts வந்து இருக்குல்ல, அது எல்லாமே கையால தான் வந்து எழுதினாங்க. ஆன் அனிமல் ஸ்கில், அதுக்கு பேரு வெல்லம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆன் ஒன்லி த பிரிவிலேஜ் குட் ஆக்சஸ் ஆன் தெம். நிறைய காசு இருக்கிறவங்க இல்ல அதுக்கான ஒரு ஆக்சஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இந்த எழுதலாம் முடியும் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. சரியா? ரீஃபார்மேஷன் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரீஃபார்மேஷன், ரினைசன்ஸ் எல்லாமே. ரீஃபார்ம்னா திருப்பி ஃபார்ம் பண்றது, ரினைசன்ஸ் அப்படின்னா மறுபிறப்பு, புதுசா பிறப்பிக்கிறது. ஓகே, மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஜானஸ் குட்டன்பர்க் invented the printing press in Germany in the middle of the 15th century. 15th century உடைய மிடில்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜானஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவரு இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து இன்வென்ட் பண்றாரு. ஓகே, the printing press enabled the production of multiple copies of manuscript and their spread, and it spread all over the Western Europe. So ஒரு manuscript இருக்கு அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. What do you mean by manuscript? manuscript அப்படின்னா என்னடா அர்த்தம் தெரியுமா? கை எழுத்து பரிதி அப்படின்னாலும் நமக்கு தமிழ் தெரியாது. என்னது manuscriptனா வந்து என்னது? ஓலைச்சுவடிலாம் நம்ம வந்து எழுதுவோம்ல, அதெல்லாம் வந்து எது? manuscript தான். ஓலைச்சுவடிலாம் நம்ம எழுதுறோம்ல, அது வந்து என்னது? அது எல்லாமே manuscript தான். ஓகே, சோ அது வந்து என்னன்னா manuscript ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம அதை வந்து டைப்பிங்ல கொண்டு வந்தோம்னா நம்ம எத்தனை காப்பி வேணா போட்டுக்கலாம். ஜெராக்ஸ் போடுற மாதிரி ஏடு, அதேதான், எத்தனை காப்பி வேணா நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து ஜெர்மனில ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வெஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லாவே இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து பயங்கரமா பரவுச்சு. இன் லெஸ் தேன் 50 இயர்ஸ், 50 வருஷத்துக்குள்ளேயே, ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் குட்டன்பர்க் பிரிண்டிங் பிரஸ், அபவுட் 6 மில்லியன் புக்ஸ் ஹேவ் பீன் பிரிண்டட். அதாவது இந்த பிரிண்டிங் பிரஸ்ஸை உருவாக்கி, ஓகே, இந்த பிரிண்டிங் பிரஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரு 50 வருஷத்துக்குள்ளேயே, ஓகே, ஒரு 50 வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா 6 மில்லியன் புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. 6 மில்லியன் புக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? The invention of the printing press not only spread knowledge widely but also promoted critical thinking. ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங் பிரஸ் வந்து இன்வென்ட் ஆனதுனால நாலேஜ், அறிவு மட்டும் நிறைய பேருக்கு வந்து பரவல, அறிவு மட்டும் பரவல, ஆனா கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன தெரியுமா? ஆராய்தல். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது சரியா, அது தவறா, இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பகுந்து ஆராய்தல், அதுதான் வந்து என்னதுன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கும் மக்களிடையே வளர்ந்தது. ஓகே, யா, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் இம்பாக்ட் ஆஃப் ரெனைசன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்னது?
புது மறு மலர்ச்சி. கரெக்டா? ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்னப்பா? ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? மறு மலர்ச்சி. ஓகே, தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க மீனிங்க. சின்னல மறுமலர்ச்சி. ஓகே, most important contribution was idea of humanism, மனித நேயம். ஓகே, சோ இந்த மறுமலர்ச்சினால வந்து முக்கியமா ஒரு விஷயம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, மனித நேயம் வந்து மனித நேயத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா இது இருந்துச்சு. It marked a defined shift towards individualism. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலிசம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுச்சு. செக்யூலரிசம் அண்ட் நேஷனலிசம். வாட் டு யூ மீன் பை? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம அர்த்தம் வந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா வந்து என்னது? தனித்தன்மை. ஓகே, இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா வந்து என்னடா? தனித்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம்னு ஒண்ணு வந்து இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா? சோ அந்த தனித்துவத்தை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து வளர்த்துச்சு. ஓகேவா? செக்யூலரிசம் அப்படின்னா என்னது? வாட் டு யூ மீன் பை செக்யூலரிசம்? மதச்சார்பின்மை. எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா செக்யூலரிசம். மதச்சார்பின்மை. ஓகே, எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா மத சார்பின்மை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனலிசம். வாட் டு யூ மீன் பை நேஷனலிசம்? தேசியவாதம் ஆர் நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லலாம். சரியா? நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். அந்த பேட்ரியாட்டிசமே இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா என்னது? அதுதான் வந்து தேசியவாதம். ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா தேசியவாதம். ஓகே, தேசியவாதம். சரியா? புரிஞ்சுதா? ஏதாவது தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்கவும் மன்னிக்கவும். ஓகே, தனித்துவம்னு எழுதிட்டேனா தனித்துவம் வே விட்டுட்டேன். தனித்துவம் தெரியும். இப்ப கரெக்டா? இப்ப கரெக்டா? சொல்றப்ப கரெக்டா சொல்லிட்டு எழுதுறப்ப தப்பா எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 9th லைவ் நான் பார்த்துட்டு வைக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இருக்கும். ஓகே, வாடா அடுத்து போலாமா? The introduction and practice of writing in vernacular. அவங்க வட்டார மொழி. வெர்னாக்குலர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? So what do you mean by vernacular? வெர்னாக்குலர் அப்படின்னா வட மொழி அவர் வட்டார மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நாட்டு மொழி, மாவட்ட மொழி. சரியா? அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன மொழி இருக்கும் அதுதான் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ். ஸ்டார்டிங் ஃப்ரம் டான்டே enrich the growth of vernacular language. ஒவ்வொரு வெர்னாக்குலர் லாங்குவேஜும் பயங்கரமா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா enrich பண்றோம், which is நல்லா அதை வந்து இம்ப்ரோவைஸ் பண்றோம். Renaissance made a beginning in criticizing the corrupt and worldly practices of the church. சோ இந்த புது பிப்பு, இந்த மறுமலர்ச்சி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. இது தப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. எதை கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு அப்படின்னா கரப்ட் அண்ட் வேர்ல்ட்லி பிராக்டிசஸ் ஆஃப் சர்ச். சோ சர்ச் வந்து எப்படி வந்து கரப்ட் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, அதே நேரத்துல வந்து வேர்ல்ட்லி பிராக்டிசஸ வந்து இந்த ரெனைசன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ வாட் இஸ் மென் பை Dante? Okay, I don't know if I am pronouncing it correct அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்க். ஓகே, ஒரு நெட்வொர்க் புரோட்டோகால் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா BANT, டான்டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, யா. அடுத்தா கியூரியாசிட்டி அப்படின்னா வந்து என்னது? ஒரு ஆர்வம், தூண்டுச்சு. கிண்டல்ட் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். By the Renaissance played a decisive role in the discovery of new land routes
and the remapping of the world. புது புது லேண்ட் ரூட்டா இருக்கட்டும், சரியா? புது புது லேண்ட் ரூட்டா வந்து இருக்கட்டும், சரியா? இல்லனா இந்த வேர்ல்டுடைய மேப்பையே ரீமேப் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தூண்டுச்சு எது? ரெனைசன்ஸ். The spirit of adventurism and quest for knowledge impelled the mariners to sail into the high seas. அட்வென்ச்சர்னா வந்து என்ன தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரா இருக்க ஆசைப்படுறேன். போரிங்னா கிளம்புங்க ரேவதி, நான் என்ன பண்றது? உனக்கு படிக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ஜாயிங்கா வந்து கொண்டு போக முடியும். உங்களுக்கு போர் அடிக்குன்னா போயிட்டு டிவி பாருங்க. ஓகே ஓகே, போய் மூவிஸ் பாருங்க, இல்ல ஷார்ட்ஸ் பாருங்க, ரீல்ஸ் பாருங்க. நமக்கு போர் அடிக்காது, மார்க்கும் வராது. ஓகே, சோ சாகசம் பண்றது அதான் வந்து என்னது அப்படின்னா சாகசம். ஓகே, சாகசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க? கடல் வழியா டிஃப்ரெண்ட் இதுக்கெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சாங்க. சரியா? நிறைய கடல் வழியா டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கெல்லாம் டிராவல் பண்ணி போய் புது புது லேண்ட் எல்லாம் ஃபைண்ட் பண்ணாங்க. ஓகே யா, சோ இன்னும் 2 क्वेश्चन தான், நம்ம 9th சாப்டருக்கு போயிடலாம். ஓகே, outline the differences of Martin Luther with Catholic Church. ஓகே, மார்ட்டின் லூதருக்கும் கேத்தோலிக் சர்ச்சுக்கும் என்ன டிஃபரன்சஸ்? இந்த கேத்தோலிக் சர்ச் போப் வாஸ் த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. கேத்தோலிக் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா போப்பு தான் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. போப்பு தான் வந்து ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. பட் he lived a luxurious life like prince. அவர் வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு, ஒரு ராஜா மாதிரி. Church prescribed a number of penances for various sin. Penances அப்படின்னா வந்து என்னது? What do you mean by penances அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. What do you mean by penances? ஓகே, penances அப்படின்னா வந்து என்னது? பனிஷ்மெண்ட். ஓகே, பாவ மன்னிப்பா? கரெக்டா? பாவ மன்னிப்பு. ஓகே, சோ ஒரு பாவத்துக்கும் என்னென்ன மன்னிப்பு அப்படிங்கறத வந்து சர்ச் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சர்ச் ஈவன் பிகன் டு கிராண்ட் பர்டான். அதான் பர்டான் அப்படிங்கறத வந்து இந்த மன்னிப்பு, நோன் ஆஸ் இன்டெலிஜென்சஸ் ஃபார் அ ஃபீ. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மன்னிப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லூதர் opposed all these activities of the church. லூதர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அப்போஸ் பண்றார், எதிர்க்கிறார். He listed out the famous 95 theses and pasted them on the church door. அவர் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சர்ச்சோட டோர்ல ஒட்டி வைக்கிறார். எதை? இந்த 95 theses அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ். ஓகே, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வாசல்ல வந்து ஒட்டி வைக்கிறாரு. He put forward the doctrine of justification by faith. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த doctrine of justification அப்படிங்கறத வந்து அவரு கொண்டு வராரு. He reformation marked the first successful break from the church and establishment of Protestant church. So அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் உடைய இந்த ரூல்ஸ் அது இது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா புரொட்டஸ்டன்ட் சர்ச் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. சரியா? which is எதிர்ப்பாளர். புரொட்டஸ்டன்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எதிர்ப்பாளர் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே ஓகேவா? ஓகேடா. அடுத்த क्वेश्चन, write a note, brief note on counter reformation. Protestant reformation posed a threat to the Catholic Church. இப்போ இந்த எதிர்ப்பாளர் வந்து ரீஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோலிக் சர்ச்சுக்கு வந்து ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. புரொட்டஸ்டன்ட் சர்ச் வந்து கேத்தோலிக் சர்ச்சுக்கு ஒரு அச்சுறுத்தலா வந்து இருக்கு. In order to meet the challenge, Pope Paul III இந்த சேலஞ்ச வந்து மீட் பண்றதுக்காக Pope Paul III and அவருடைய சக்சஸர், அவருக்கு அப்புறமா போப்பா இருந்தவங்க introduce a number of rigorous reform. ஒரு சில தீவிரமான ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க சர்ச்ல. They dealt with corruption severely and stop the sale of offices. Okay, so அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கரப்ஷன்லாம் வந்து சிவியரா ஸ்டாப் பண்ணணும், அண்ட் தென் ஆபீஸ் சேல் பண்றதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க.
The Council of Trent re-emphasized the importance of ceremonies and the significance of mass. Counter of Trent வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா re-emphasize the importance of ceremony. இந்த செரிமனியுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அத வந்து why are you looking stressed? I'm not stressed. I am good only. சரியா? I am good only. ஓகேவா? யா. சோ கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்க அது ஒரு ட்ரெண்ட்டா, சரி அது வந்து ஒரு கவுன்சில், ஓகே, ஒரு கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் மாதிரி. ரீஎம்பசைஸ்னா திருப்பியும் வந்து வலியுறுத்துறாங்க எதை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செரிமனிஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த மாஸ். சோ செரிமனிஸ் அப்படிங்கிறது வந்து சடங்குகள், அந்த சடங்குகளுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து திருப்பியும் வந்து வலியுறுத்துறாங்க. Further, it revitalized the inquisition to deal with opposition to the church. ஃபர்தரா என்ன பண்றாங்க, நம்ம திருப்பியும் வந்து சர்ச்சுக்கு, அதாவது வந்து சர்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய அப்போசிஷன் எதிர்ப்புக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போராடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இட் ஆல்சோ கேவ் அபிஷியல் சாங்ஷன் டு த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷியலா ஒரு சாங்ஷன் வந்து கொடுத்துறாங்க. சாங்ஷன் அப்படின்னா அலோ பண்றது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, சாங்ஷன் அப்படின்னா அலோ பண்றது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகேவா? சூப்பர். அடுத்ததா the reformation of the Catholic Church from within is known as counter reformation. சோ இப்ப கேத்தலிக் சர்ச் திருப்பியும் வந்து பவர்க்குள்ள வரதுதான் வந்து கவுண்டர் ரீஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? வாட் டு யூ மீன் பை கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச்? இப்ப நான் வந்து போல் போடுறேன், யார் யாருக்கெல்லாம் 9th யூனிட் இல்ல, 1 யூனிட் ஹிஸ்டரியில வந்து 1ல இருந்து 8th யூனிட்டா, இல்ல ஹிஸ்டரியில 1ல இருந்து 9th யூனிட்டா, இல்ல ஹிஸ்டரி 1ல இருந்து 10 யூனிட்டா? ஹிஸ்டரியில உங்க போர்ஷன் என்னங்கறத மட்டும் நீங்க எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகே, யா. So one of the most important outcome of the conquest of the Americas by the European colonial power was the movement of plant, animal, technology, culture, strange diseases between the America, Europe or between the New World and the Old World. 1 minute, I'll be back. ஒரே நிமிஷத்துல நான் வரேன், அதுக்குள்ள எல்லாரும் போல்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க.
there is going to be a 10-minute break டா. ஓகே, ஒரு 10 minutes மட்டும் பிரேக். சரியா? பிரேக் முடிச்சிட்டு we will begin. எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. ஓகே, just a 10-minute break. ஓகே.
வந்துருச்சா? சரி வாங்க. ஓகே முடிச்சிடலாம். இன்னும் 2 சாப்டர் தான். Can you hear my voice? Yes, voice is audible. What is Columbian Exchange? Columbian Exchange அப்படின்னா என்ன? One of the most important outcome of the conquest of America by the European colonial power. Colonial அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அப்ப இந்தியா வந்து ஒரு காலனி. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை என்ன பண்ணி வச்சிருந்தது? காலனைஸ் பண்ணி வச்சிருந்தது. சரியா? சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்கம் ஆஃப் த கான்குவெஸ்ட், அதாவது அமெரிக்கா அமெரிக்காவை யூரோப்பியன் கொலோனியல் பவர்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுல வந்து விளைவு என்ன அப்படின்னா was movement of plants, animals, technology, culture, strange diseases between America and Europe or between the New World and the Old World. அதாவது அமெரிக்காக்கும் யூரோப்புக்கும் இந்த மாதிரி கொலனைஸ் பண்றப்போ, இன்னொரு ஒரு நாடை கைப்பற்றி காலனைஸ் பண்ணி வைக்கிறப்போ என்ன தெரியுமாச்சு? கைப்பற்றுறப்போ பிளான்ட், ஓகே இந்த பிளான்ட் அங்க போச்சு, அங்க இருந்து பிளான்ட் இங்க வந்துச்சு, அனிமல்ஸ் மூவ் ஆச்சு, டெக்னாலஜி மூவ் ஆச்சு, கலாச்சாரம் கல்ச்சர் மூவ் ஆச்சு, புது புது ஸ்ட்ரேஞ்சான டிசீசஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆச்சு. தென் யூரோப் டு த அமெரிக்கா, சோ அதான் ஓல்டு வேர்ல்ட் டு த நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச். சோ கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச்ல என்னென்னலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத பாருங்க. எனர்ஜி சேவ் பண்ணிட்டு வந்தீங்களா மேம்? அதே தான்டா. ஓகே, சோ 9th யூனிட் வந்துட்டோம். Let me just look into the poll. Okay, let me just look into the poll. Poll la பார்த்தா first 9 units நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப நம்ம first 9 units மட்டும் இந்த லைவ்ல வந்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? வாங்கடா. So 9th unit பார்க்க போறோம். Who were Puritans? Why did they leave England? Puritansனா என்ன? அவங்க வந்து ஏன் இங்கிலாண்ட லீவ் பண்ணாங்க? Reformers, ஓகே, ஒரு மாற்றத்தை கொண்டு வரவங்க தான் வந்து ரீஃபார்மர்ஸ். ஓகே, ஏதோ ஒரு பழைய ஹிஸ்டரியில வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு மாறி இருக்கு அப்படின்னா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவங்க தான் வந்து ரிஃபார்மர்ஸ். ஓகே, ரிஃபார்மர்ஸ் who led religious movement to reform Church of England, dispensing with teachings and practices of Roman Catholic Church is known as Puritans. So சர்ச்சை ரீஃபார்ம் பண்ணவங்க தான் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க தான் புரிதன் புரிதன் அப்படின்னு வந்து பேரு வந்து வைக்கிறாங்க. சரியா? சோ சர்ச்சுக்கு இதெல்லாம் டீச்சிங்ஸ், இந்த பிராக்டிசஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்தி கொண்டு வராங்க. சீர்திருத்தவாதி. எஸ், எக்ஸாக்ட்லி, சீர்திருத்தவாதி. The Start Kings James I and Charles I did not tolerate the attempts to reform the Church of England. The persecution of Puritans prompted many to leave England and settle. ஆனா ஸ்டார்ட் கிங்கா இருக்கட்டும், ஜேம்ஸ் 1 and சார்ல்ஸ் 1, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் ஆகல. இந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா persecution of Puritans. What do you mean by persecution? Persecution அப்படின்னா என்னடா அர்த்தம்? What do you mean by persecution? துன்புறுத்துதல். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புரிட்டன்ஸை வந்து துன்புறுத்தினாங்க. சோ துன்புறுத்தின உடனே நிறைய பேர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு மூவ் ஆகி இங்கிலாந்துல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. சரியா? ஓகே, what do you know about the Quakers? Quakers அப்படின்னா வந்து என்னது? Quakers were the members of Christian group called Society of Friends. ஓகே, கிறிஸ்டியன் குரூப்ல இருக்கக்கூடியவங்கள தான் வந்து Quakers அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So Society of Friends அப்படின்னு வந்து அதுக்கு பேரு வச்சாங்க. They laid emphasis on the Holy Spirit and rejected outward rites or ordained ministry. Okay, they laid emphasis on Holy Spirit. அது என்னடா Holy Spirit அப்படின்னா என்ன அர்த்தம்? What do you mean by Holy Spirit? சொல்லுங்க, what do you mean by Holy Spirit? பரிசுத்த ஆவி. தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவி இல்ல தூய ஆவி அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, அவுட்வர்ட் ரைட் எல்லாம் வந்து பயங்கரமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. சரியா? சோ அவுட்வர்ட் ரைட், what do you mean by outward right? வேற ஏதாச்சும் ஒரு வெளிப்புற சடங்கு. சரியா? ஏதாச்சும் ஒரு வெளிப்புற சடங்கு வந்து இருக்கு அப்படின்னா அத வந்து பயங்கரமா என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. ஜார்ஜ் ஃபாக்ஸ் வாஸ் a founder of society in England. இங்கிலாந்துல இந்த சொசைட்டியோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஜார்ஜ் ஃபாக்ஸ்.
குவாக்கர்ஸ் ஒர்க் ஃபார் பீஸ் அண்ட் அப்போசிங் வார். குவாக்கர்ஸ் வந்து எதுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா பீஸுக்காகவும் போரை எதிர்த்தும் அமைதிக்காகவும் குவாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. குவாக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே, பாயிண்ட் அவுட் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பாஸ்டன் டீ பார்ட்டி. பாஸ்டன் டீ பார்ட்டி உடைய சிக்னிபிகன்ஸ்னா முக்கியத்துவத்தை பத்தி கேக்குறாங்க. Parliament which had levied a tax on tea in order to promote business of the East India Company. So parliament வந்து என்ன தெரியுமா பண்றாங்க, டீக்கு வந்து டாக்ஸ் லெவிடுனா வைக்கிறாங்க, டீக்கு வந்து டாக்ஸ் வைக்கிறாங்க. சரியா, எதுக்கு அப்படின்னா பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே, பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. December 1773ல a group of men disguised themselves as Native Americans boarded the cargo vessels and threw the tea overboard. So December 1773ல ஒரு group of men, அவங்கள வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கார்கோ கப்பல்ல வந்து இந்த டீ எல்லாத்தையுமே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. This was done publicly before a largely sympathetic crowd. It was a challenge which led to war between rebellious colonies and England. So இது வந்து பப்ளிக்கு முன்னாடி ஓபனா தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. டீ எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதை வந்து ஒரு வண்டியில போட்டு கார்கோல போட்டு ஷிப் வழியா வந்து அனுப்பி வச்சாங்க. இது வந்து ஒரு கோவத்தை வந்து கலப்புது. யாருக்கும்னா ரெபெலியஸ் காலனிஸ். இப்போ என்னைய வந்து வேற ஒரு நாடு காலனைஸ் பண்ணி அடிமை பண்ணி வச்சிருக்குன்னா அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, போராளிகளா இருப்பாங்கல்ல. சோ ரெபெலியஸ் காலனிஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் இது வந்து ஒரு சண்டைய கலப்புது. ஓகே, அவ்வளவுதான்டா. சோ அக்கவுண்ட் ஆன் செப்டம்பர் மசாக்கர். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் தான்டா இருக்கு. இன்னும் 8 கொஸ்டின் இருக்கு. மொத்தமா 8 கொஸ்டின் இருக்கு. அதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரியா, ரைட் a note account on September massacre. In 1792, when foreign armies advanced into French territory and defeated the French troops, the Commune of Paris suspected the treachery of the king and his supporters. 1792 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஆர்மிஸ் வந்து பிரெஞ்சு டெரிட்டரிக்குள்ள வராங்க. வந்து பிரெஞ்சு ட்ரூப்பை வந்து தோக்கடிச்சிட்டு என்ன பண்றாங்க, suspected the treachery of the king and his supported. What do you mean by treachery? Treachery அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? What do you mean by treachery அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எஸ், துரோகம். ஓகேவா, துரோகம். சோ treachery of the king, கிங்குடைய துரோகத்தையும் அவங்க கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் உடைய துரோகத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சந்தேகப்படுறாங்க. இவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. The Commune of Paris enforced martial law and attacked King's Palace. Martial law அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, நீ கவர்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு அகெயின்ஸ்டா நீ வந்து பேசிட்ட, ஓகே, சட்டத்துக்கு அகெயின்ஸ்டா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு ஜெயில போறதா மார்ஷியல் லா. அதனால கிங்கோட பேலஸ வந்து என்ன பண்ணிடுறாங்க, பாரிஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. When the king ordered shooting by his Swiss guards, the people of Paris hunted down the supporters of monarchy under their leader Marat. இப்ப கிங்ஸ் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து பதிலுக்கு ஷூட்டிங் ஆர்டர் வந்து கொடுக்கிறாரு. ஓகே, in 3 days from September 2ல இருந்து about 1500 சந்தேகப்பட்ட dissidents were put in prison. யாரெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அந்த 1500 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் செப்டம்பர் மசாக்கர். ஓகே, இவங்க எல்லாம் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் தான் செப்டம்பர் மசாக்கர். 3 estates of France. Explain the composition of 3 estates of France. Okay, 3 estates of France என்னது பார்க்கலாமா? ட்ரூப்னா group of people டா. ட்ரூப்னா வந்து என்ன தெரியுமா, group of people. வீக் குவிஸ் வந்து 6:30க்கு நடக்கும். ஓகே, வீக் குவிஸ் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா 6:30க்கு நடக்கும். ஓகே, சரியா?
ஓகேவா? எஸ் டா. So the three estates comprised of the so இந்த three estates of the பிரான்ஸ்ல வந்து யார் யாரு இருந்தாங்க அப்படின்னா நோபல்ஸ் இருந்தாங்க, படிச்சவங்க, கிளர்ஜி இருந்தாங்க, காமனர்ஸ் வந்து இருந்தாங்க. இதெல்லாமே அந்த பதவிகளுடைய பெயர். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா அந்த பதவிகளுடைய பெயர். ஓகே, சோ இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி படிச்சாதாண்டா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். ஓகே, சோ நோபல்ஸ் இருந்தாங்க, மத குருமார்கள். ஓகே, கிளர்ஜி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? மத குருமார்கள். ஓகே, மத குருமார்கள். ஓகே, அடுத்து காமனர்ஸ் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? வணிகர்கள். ஓகே, காமனர்ஸ் அப்படின்னா வந்து என்னது? வணிகர்கள். ஓகே, சோ ரொம்ப அறிவில் சிறந்தவர்களை நம்ம வந்து நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நோபல்ஸ் இருந்தாங்க, மத குருமார்கள் இருந்தாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் வந்து இருந்தாங்க அந்த த்ரீ எஸ்டேட்ஸ்ல. The clergy, despite of being a minority, numbering only about 1,30,000, occupied a preeminent position in France. இந்த மத குருமார்கள் இருக்காங்கல்ல, கிளர்ஜி, அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ல தான் இருந்தாலும், மைனாரிட்டி, அதாவது 1,30,000 தான் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் வந்து பிரான்ஸ்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, the nobility, இந்த நோபல் பீப்புளும் மைனாரிட்டி தான், நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியா தான் இருந்தாங்க, 1,10,000 தான் இருந்தாங்க. ஆனா enjoying feudal rights formed by the second estate, அவங்களுக்கான வந்து பயங்கர ஒரு நிறைய ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டது, அதை வந்து அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. The middle class and the peasant together formed the third estate. So middle class மக்களும் peasant அப்படின்னா farmers, அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, farmers, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த third estate வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? ஓகே, sketch the law of Lafayette in the French Revolution. So Lafayette உடைய ரோல் French Revolutionல என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, சரியா? வாட் இஸ் ஜஸ்டிபிகேஷன்? சோ நான் இப்போ உங்ககிட்ட வந்து கேக்குறேன், சரியா, ஏன் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீ வந்து ஒரு ரீசன் வந்து சொல். ஃபியூடல் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? பேசிக்கலி வந்து ஒரு ஒரு பண்ணை இருக்கு, ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நில உரிமை முறை, அந்த பண்ணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மேல லேண்ட் லார்ட், அந்த லேண்ட் லார்டு கீழே இவங்க இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்குல்ல, கிங்கு கீழே நோபல், நோபல் கீழே நைட்டு கீழே ஒரு ஒரு ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபியூடல். சரியா? சோ இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, சோ ஐ எம் ஆஸ்கிங் யூ, ஏன் மார்க் கம்மி அப்படின்னா யூ வில் பி எக்ஸ்பிளைனிங் அ ரீசன் இல்லையா? நீ ஏன் மார்க் கம்மியாச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து நீ கொடுப்ப இல்லையா? ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்ப இல்லையா? நியாயப்படுத்துவ இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜஸ்டிபிகேஷன். சோ நியாயப்படுத்துதல், நியாயப்படுத்துதல். ஓகே, டோன்ட் ஜஸ்டிஃபை தெம் அப்படின்னா அவங்க செய்யற தப்ப நீ நியாயப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிவ் அ ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா இது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன், இல்ல இது வந்து நியாயப்படுத்துற அப்படின்னா அது வந்து ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ ஜஸ்டிபிகேஷன் இஸ் நியாயப்படுத்துதல். ஓகே, Lafayette fought the British on Washington side through the conclusive battle at Yorktown. சோ கன்க்ளூசிவ் பேட்டில்ல வந்து ஒரு போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டனோட சைட்ல போயிட்டு போர்ல போயிட்டு போர் புரிதல் யார் பண்றாங்கன்னா லஃபயேட் பண்றாங்க. டியூரிங் த பிரெஞ்சு ரெவல்யூஷன், சோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல he served as French national guard. அவர் வந்து பிரெஞ்சு நேஷனல் கார்டா வந்து இருக்காரு. கார்ட்னா என்ன? பாதுகாவலன். ஓகே, அண்ட் இட்ஸ் கமாண்டராவும் இருக்காரு. He penned the Declaration of the Rights of Man and the Citizen with the help of Jefferson. So Jefferson உடைய ஹெல்ப்போட அவர் வந்து என்ன பண்ணாரு? Declaration of Rights of Man or Citizen அப்படிங்கறத வந்து அவர் கொண்டு வந்தாரு. This was adopted on, இத வந்து எப்போல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க? அடாப்டட்னா லைக் தத்தெடுத்து ஃபாலோ பண்றாங்க. August 7, 1989ல இருந்து by National Assembly. Okay, yes. What was the background for storming of Bastille prison? Okay, Bastille prison. இன்னும் ரெண்டு क्वेश्चन தான்டா. When was, இந்த ரெண்டு क्वेश्चन இருக்குல்ல உங்களுக்கு? என்ன புரியல மட்டும் படிக்குதீங்க, புரியல என்னடா பேசுற? நீ பேசதே புரிய மாட்டேங்குதுடா.
புரியலனா ஃபுல்லா கவனிடா. ஓகே, நான் ரொம்ப ஷார்ட்டா தான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டீடைல்டா கிளாஸ் நடத்தல இதுல. சரியா? ஐ எம் ரிவைசிங் இட் யூ ஷார்ட் பிகாஸ் இது ஹாஃப் இயர்லி ரிவிஷன் அப்படிங்கறதுனால. ஓகேவா? யா ஓகே, இருக்குல்ல இது? ஓகேடா. வாட் வாஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஸ்டார்மிங் ஆஃப் பாஸ்டைல் பிரிசன் உடைய பேக்ரவுண்ட் என்ன? when the tennis court oath அப்படிங்கறது வந்து என்னது? ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது தான் வந்து oath. இந்த tennis court oath படி incident took place. The king tried to use force to disperse the commoners. Okay, so commoners அப்படிங்கிறது வந்து வணிகம் செய்பவர்களை வந்து கிங் வந்து என்ன பண்ணாரு? அவங்களை டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு, எல்லாரையும் வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு. ஓகே, பிரிஞ்சு போங்க, கூட்டம் சேர்க்காதீங்க, அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா he used force. ஃபோர்ஸ்னா என்னது? அடிக்கிறது, உதைக்கிறது, ஷூட் பண்றது, இதெல்லாம் தான் வந்து என்னது அப்படின்னா ஃபோர்ஸ். மேம் நான் போடுற கமெண்ட் பாத்தும் படிக்காதீங்க போங்க மேம். என்னடா சொல்ற மாரிமுத்து? அப்போ உங்க கமெண்ட் தான் என்ன? வாட் யூ வாண்ட் டு டெல் அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா? when his own soldiers, அவருடைய சொந்த சோல்ஜரே பாத்தீங்க அப்படின்னா refuse to obey, அவரை வந்து மதிக்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றாங்க. சரியா? refuse to obey, அவர் ஒபே பண்ண மாற்றாங்க, அவருடைய ஆர்டர்ஸ ஒபே பண்ண மாற்றாங்க. ஓகே, obey his order, foreign regiments were brought in. ஓகே, சோ அவருடைய ஓன் சோல்ஜர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஒபே பண்ண மாற்றாங்க. this provoked the people, இது வந்து பீப்புளுக்குள்ள ஒரு கோவத்தை கலப்பிச்சு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட கோவத்தை கலப்பிச்சு. to rise and revolt in Paris. so revolt அப்படின்னா போராட்டம். சரி நம்ம வந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா PDF கொடுக்குறேன், கிளாஸ் முடிச்சாதானே PDF கொடுக்க முடியும், கிளாஸ் முடிச்சுட்டு தரேன். சோ நம்ம போராடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்தை வந்து கலப்பிச்சு. they stormed the Bastille prison and set fire and set free all the prisoners. so stormed அப்படின்னா குவிறாங்க. ஓகே, அந்த பாஸ்டைல் பிரிசனை நோக்கி எல்லாரும் வந்து இருக்கிற எல்லா பிரிசனர்ஸையுமே வந்து ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. எல்லா பிரிசனர்ஸையுமே வந்து கதவு திறந்து அவங்க எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. 2 minutes and tell the information. Date portion please da. Date வந்து பார்த்தா அப்படின்னா I will share with you. Okay, so let me tell you. அதையுமே நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா? இந்த இது வந்து முடிச்சிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 9th என்னன்னைக்கு என்னென்ன மேரத்தான் நடக்கும் அப்படிங்கறத I will tell you. Okay, yeah. The fall of the Bastille was the first great turning point in the revolution. இந்த பாஸ்டைல் வந்து தோத்ததுதான் இந்த பர்டிகுலர் ரெவல்யூஷன்லயே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச்லயே ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ஓகே, சோ வேதாந்து வீக் குவிஸ் போர்ஷன்ஸ். வேதாந்து வீக் குவிஸ் போர்ஷன் வந்து 10th வந்து சோஷியல் ஹிஸ்டரி ஃபுல்லா, 10th வந்து சோஷியல் ஹிஸ்டரி ஃபுல்லா, 11th and 12th பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிடா ஃபுல்லாவே. 14th ஜூலை தான் இந்த நேஷனல் டே ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்றாங்க. சரியா? நேஷனல் டேயா வந்து பிரான்ஸ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு 14th ஜூலை அன்னைக்கு. சரியா? அததான் வந்து ஃபாலோ பண்றாங்க. What were the taxes the peasant had to pay in France on the eve of revolution? So peasant அப்படிங்கிறது யாருன்னா ஃபார்மர், விவசாயிகள், அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெசன்ட்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ இந்த பெசன்ட் வந்து என்ன டாக்ஸ்லாம் வந்து பே பண்ணணும். the peasant paid taxes to the state. என்ன அப்படின்னா as டைலி, அதுனா என்ன தெரியுமா? லேண்ட் டாக்ஸ், லேண்டுக்கு டாக்ஸ் கட்டணும். கேபிள், சால்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். and provided free labor, கார்வி, அதுக்கு பேர் தான் கார்வி, ஃப்ரீ லேபர், ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுக்கணும். for the construction of public road. விவசாயிகளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்த பெசன்ட் என்னென்ன டாக்ஸ் கட்டணுமா? லேண்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா, சால்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா, அடுத்து ஃப்ரீயா வேற ரோடு கட்டுறதுக்குலாம் வேலை செஞ்சு தரணுமா. ஓகே, அதாண்டா, இது 3 தாண்டா. சோ யூனிட் 10, யூனிட் 11, யூனிட் 10 11 மட்டும் நம்ம நிறைய பேருக்கு வந்து செகண்ட் மிட் டர்ம்க்கு இல்லாததுனால அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது செகண்ட் மிட் டர்ம்க்கு இருக்குன்னா அந்த யூனிட் மட்டும் நீங்க படிச்சுங்க. டைலிங்கிறது அதுலயே இருக்கு பார், பிராக்கெட்லயே கொடுத்துருக்காங்க பார். டைல் அப்படிங்கிறது வந்து என்னது? லேண்ட் டாக்ஸ், நில வரி தான், நிலத்துக்காக கட்டக்கூடிய வரி தான் லேண்ட் டாக்ஸ் தான் டைலி. பிராக்கெட்லயே இருக்கு பார். ஓகே, சரியா? லெசன் 10 11 வந்து
நிறைய பேருக்கு இல்ல, யாருக்காவது இருக்குன்னா அதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஸ்டார்மிங்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? சோ ஸ்டார்மிங் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? சோ பேசிக்கலி வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து குவிதல், ஓகேவா? எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்சுவலி வந்து ஜெயிக்கிறது. ஓகே, டு லீவ் சம்வேர். ரொம்ப ரொம்ப ஒரு இடத்துல இருந்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கோவமா வந்து கிளம்புறோம். ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஸ்வாமிங். ஓகேவா? இருங்க, தமிழ்ல வந்து ஸ்டாம் அப்படின்னா நம்ம புயல், பட் இந்த இடத்துல புயல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? தாக்குதல் இல்ல முற்றுகை அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம. சரியா? மேக்ஸுக்கும் லைவ் வருவோம்டா. சரியா? ஓகே, நான் இந்த லைவ் வந்து எண்ட் பண்றேன். யார் யாருக்கெல்லாம் ஏதாச்சும் டவுட்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த லைவை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணவங்களும் உங்க பேரை போட்டு இந்த லைவ் எப்படி போச்சு அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஓகேடா.